கர்த்தருடைய வார்த்தை நேராக போவோம். உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆமென். விஷயம் மேரி இல்லை, விஷயம் ஹாப்பி நியூ இயர். இன்னும் கொஞ்சம் நேரத்தில், ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வரவேற்க போகின்றோம், புத்தாண்டை வரவேற்க போகின்றோம். தேவனுடைய சமூகத்திலே துதித்தலோடு நாம் இந்த வருஷத்தை நுழைய போகிறோம். அதுக்கு முன்னாடி சில புது வருட வார்த்தைக்கு நம்மை ஆயத்தம் செய்வதற்கான பல வார்த்தைகள் பேச போகின்றோம். செப்பனியான் புஸ்தகத்துக்கு நேரம் திருப்பிக் கொள்வோம். செப்பனியா இந்த வருடத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும், இந்த வருஷத்தில் சபையை கொடுத்து வைத்திருக்கிற திட்டம் நோக்கம் என்ன என்று சொல்லி ஜெபிச்சுட்டு இருக்கும்போது, கர்த்தர் இந்த வசனத்தை சொல்ல முடியாதான் என் உள்ளத்தில் ஏவ ஆரம்பித்தார், நடத்த ஆரம்பித்தார். அதனால் அந்த வசனத்துக்கு நேராக நம்ம என்ன பண்ணுவோம்னா, இன்றைக்கி நம்ம எல்லோரும் போவோம். செப்பனியான் புஸ்தகத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 20ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து படிப்போம். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்வேன். உங்கள் கண்காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். எல்லாரும் சொல்லுங்கள், கர்த்தர் எங்களை இந்த வருடம் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். பக்கத்தில் பாசுங்க, எங்க கர்த்தர் இந்த வருஷம் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த வருஷம் யாராவது உங்களை கேட்டாங்கன்னா, என்ன வாக்கு தத்துவம் கேட்டாங்கன்னா, கர்த்தர் எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். ஒரு குட் நியூஸ் என்னன்னா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு 1 மணி வரையிலும் பேசிட்டு வருவேன், டக்குன்னு கட் பண்ணிடுவேன். சண்டேஸில் நம்ம ஃபாலோ பண்ணிக்குவோம். ஹலோ, நிறைய விஷயம் இருக்குது, நம்ம நிறைய பேசணும். கீர்த்தியும் புகழ்ச்சியும் வைக்க போகிற விஷயத்தை பற்றி நிறைய பேச போகிறேன். நமக்கு நேரம் நமக்கு குறைவாக இருக்குது, உங்களை 1 மணிக்கு விடணும். அதனால் இழுத்துட்டு போக மாட்டேன். பாதியில் கட்டானாலும் கவலையே படாதீங்க. இன்னும் 3 நாள் சண்டே வருது. ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ண போகிறோன்னா, அந்த புது வருஷ செய்தியை ஞாயிற்றுக்கிழமை பாதி பேலன்ஸ் அங்கே என்ன பண்ணுவோன்னா, உங்களுக்கு அன்றைக்கு பாதி பேலன்ஸை அங்கே என்ன பண்ணுவோன்னா உங்களுக்கு கொடுத்து ஃபில் பண்ணிடுவேன். அதை நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம், நான் பாச பொக்குன்னு நிப்பாட்டின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? சரி. அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு மேலே தான், 1 மணிக்கு மேலே தான் செய்தியே ஆரம்பிப்பாங்க. அந்த நேரம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான ஒரு நேரம், 12 மணிக்கு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் தெளிவாக இருக்கிறீங்க. நேரம் ஆக 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 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மங்க ஆரம்பிக்கும். பரவாயில்ல, நான் தான் சொல்ல பரவாயில்ல. கொஞ்சம் போனாலும், வெளியே போனாலும் திரும்ப என்ன பண்ணுங்க, டபக்குன்னு வந்துடுங்க. ஓகேங்களா? சரி. வேத புத்தகம் பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தங்களால் நிரப்பப்பட்டது வேத புத்தகம் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவன் வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுக்கும்போது அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நாம் சரியாக பயன்படுத்துவோம் என்றால் இந்த பூமியிலே வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை நாம் இந்த பூமியில் வாழ ஆரம்பிப்போம். அன்றைக்கு நேரத்தில் நமக்கு இந்த வாக்குத்தத்தங்களை எப்படி சுதந்திரிப்பது என்பது நமக்கு தெரியாததுனால தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியாமல் இருக்கிறோம். தேவன் சொல்கிற அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்விலே நிறைவேறாமல் அப்படியே தேங்கி கிடக்கிறதான நம்ம பார்க்க ஆரம்பிக்கின்ற சில பேர் பாருங்க, தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை பார்க்காமலே இருக்கிறாங்க. என்னங்க ஆண்டவரே, இந்த வாக்கெல்லாம் கொடுத்தீங்க, ஏன் என் வாழ்க்கையில் இன்னும் நிறைவேறவில்லையே என்றெல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலைமை நம்ம இருக்கின்றோம். முக்கிய காரணம் என்னென்னா, தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நாம் சீரியஸாக எடுத்துக்கொள்ளாததுனால. கவனமாக கேளுங்க, என்னைக்கெல்லாம் நீங்கள் சபைக்கு வரீங்களோ, சபையில் கர்த்தர் கொடுக்கின்ற வாக்குத்தத்தத்தை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கணும். எஸ், இது கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்பதை இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் சீரியஸாக எடுத்துக்கணும். ஏதோ போனோங்க, இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தாருங்க, கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியமாக வைப்பாருன்னு சொன்னாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு விளையாட்டுத்தனமாக, ஒரு மேம்போக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா போகக்கூடாது. இது சீரியஸாக எடுக்கணும். தேவன் என்னோட பேசியிருக்கிறார், தேவனுடைய வாக்குத்தத்தம். அன்றைக்கி நேரத்தில் பாருங்கள், நம்ம இதை சீரியஸாக எடுக்கிறத காட்டிலும் மற்ற எல்லா காரியத்தையும் நம்ம சீரியஸாக எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு உதாரணம் சொல்ல போனால், மக்கள் சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் வாழ்கிறதே கஷ்டம் பிரதர், இந்த உலகத்தில் வேலைக்கு போகிறதே கஷ்டம் பிரதர், இந்த உலகத்தில் முன்னேறுவதே கஷ்டம், மேலே வருவதே கஷ்டம். இன்றைக்கெல்லாம் பாருங்கள், எல்லாருடைய வாயிலும் வந்த ஒரு வார்த்தை என்னன்னா, இன்றைக்கெல்லாம் பாருங்கள், ஏஐ உலகத்தில் இருக்கிறோங்க.
அன்றைக்கி ஒருத்தர் சொன்னால் ஏஐக்கு மேலேயே இன்னொன்று வந்துருச்சுங்க, இன்னும் புதுசு புதுசாக வந்துகிட்டு இருக்குதுங்க. இதெல்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிச்சுன்னா எங்களுக்கு வேலையே இருக்காது போல், எங்களெல்லாம் வெளியே அனுப்பிடுவாங்க போல், இன்னும் கொஞ்ச நாள் அப்படி தான் நடக்கும் போல், ரோபோட்டிக் உலகமாக மாறிடும் போல். இன்றைக்கி சைனாக்காரன் பல ரோபோட்டிக்கை உண்டாக்கி பல ரோபோட்டை உருவாக்கி பல இடத்துக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கிறான். இன்றைக்கி சில வீடுகளில் பல இடத்துல நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பல இடங்களில் பார்த்திங்கன்னா ரோபோட் எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஹலோ, பார்க்குறீங்களா, கேள்விப்படுறீங்களா? வீட்டில் வேலை செய்யுது, வீட்டில் பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன் வேலை செய்யுது, இன்னும் சொன்னால் டிரைவிங் காரெல்லாம் ஓட்டிகிட்டு போகுது. இன்றைக்கி நிறைய பேருக்கு பாருங்கன்னா எல்லாம் பயப்படுற ஒரு காரியம் என்னென்னா, இப்படியே போச்சுன்னா எப்படிங்க முன்னேறது இந்த உலகத்தில்? ஒரு காலகட்டத்தில் டியூஷன் வச்சாங்க, இப்போ டியூஷன் வைக்கிறது ஏஐடி கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம்லான்னு சொல்லிட்டு சில ஆட்கள்லாம் இருக்கிறாங்க பாருங்கள், பைத்தியமாகவே இருக்கிறாங்க. என்னடா பண்ணுறீங்களே, இந்த சாட் ஜிபிடி பேசிட்டு இருக்கிறோம், அது சொல்லுது எங்களுக்கு எல்லாமே, அது எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது. பாருங்கள் உலகம் எப்படி போயிட்டு இருக்குது பாருங்கள். சில பேர் நினைக்கிறாங்க இப்படியே போச்சுன்னா எப்படியா முன்னேறது வாழ்க்கையில் அப்படின்னு. சில விசுவாசியம் கூட பாருங்கள் என்ன பண்ணுங்க, என் வாழ்க்கையில் ஏராளமான பிழைகள் இருக்குதே, என் வாழ்க்கையில் ஏராளமான தவறுகள் இருக்குது, எப்படி நம்ம முன்னேற முடியும்? அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குற்றங்களை பார்த்து பார்த்து சோர்ந்து போகிறார்கள். சில நேரம் விசுவாசிங்க வெளியே பார்த்து சோர்ந்து போகிறாங்க, சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போயிடுறாங்க. சில நேரத்தில் விசுவாசிங்க தங்களுக்கு உள்ளே இருக்கிற நிலைமையை பார்த்து சோர்ந்து போயிடுறாங்க. ஆனால் நீங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நீங்கள் நம்பி வாழும்போது இந்த உலகத்தில் பாருங்கள், வெளியும் பிரச்சனை இருக்குது, உள்ளேயும் பிரச்சனை இருக்குது. வீட்டுக்கு வெளியும் பிரச்சனை, எங்கே வெளியே போனாலும் பிரச்சனை, சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லை, பாதகமாக இருக்குது. நம்முடைய இன்சைடு நம்முடைய உள் வாழ்க்கையை பார்த்தோம்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா சில கோளாறுகளை நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். இப்படிப்பட்ட நிலைமைகளை நான் சொல்கிறேன், நீங்கள் வாக்குத்தத்தங்களை நம்பி வாக்குத்தத்தங்களை சார்ந்து தேவனுடைய வார்த்தையோடு இசைந்து நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் நான் சொல்கிறேன், வெளியே இருக்கிற சூழ்நிலையும் மேற்கொள்வீங்க, உள்ளே இருக்கிற போராட்டத்தையும் உங்களால் மேற்கொள்ள முடியும். ஏனென்றால் தேவன் எல்லா சூழ்நிலைகளுக்கும் வேண்டிய வாக்குத்தத்தங்களை இந்த வேதத்தில் வைத்திருக்கின்றார். வெளியே இருக்கிற பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியுமா? முடியும். வாக்குத்தத்தத்தை வச்சிருக்கிறாரு. உள்ள இருக்கிற போராட்டத்தை மேற்கொள்ள முடியுமா? முடியும். ஏன்? தேவன் அதற்கான வாக்குத்தத்தங்கள் இந்த வேதத்தில் வைத்திருக்கின்றார். ஆகவேதான் அதற்காக தான் ஒவ்வொரு வாரமும் நேரம் எடுத்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமையான என்ன பண்ணுறோம்? எதுக்காக சர்ச்சுக்கு வரீங்க? எப்படி வெளியே ஜெயிப்பது, எப்படி உள்ளே ஜெயிப்பது? சில பேர் உள்ளே ஜெயிச்சிடுறாங்க, வெளியே ஜெயிக்க முடியல. சில பேர் வெளியே ஜெயிச்சிடுறாங்க, உள்ளே ஜெயிக்க முடியல. நிறைய பேர் இங்கே இருக்கா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. வெளியே சில சொல்கிறாங்க வீட்டில் எலி வெளியே புலி, வெளியே எலி உள்ள புலின்ற மாதிரிலாம் சில பேர்லாம் இருக்கிறாங்க. வெளியே நல்லா வேலையெல்லாம் செய்கிறாங்கப்பா, ஆனால் வீட்டில் வந்தால் ஒரு வேலையும் செய்கிறதில்ல. சில மாதிரிலாம் நம்ம கேள்விப்படுறோம் இல்லைங்களா? அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இந்த உலகத்தில் வெளியே ஜெயிச்சிடுறாங்க, உள்ளே ஜெயிக்க முடியல. உள்ளே ஜெயிச்சிடுறாங்க, அவங்களால வெளியே ஜெயிக்க முடியல. ஒரு காரியம் நல்லா புரிஞ்சுங்க தேவ பிள்ளைகளே. ஆகவே தான் நீங்கள் நேரம் எடுத்து வந்திருக்கிறோம். இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கிறது கூட ஏன்னா இந்த உலகத்தில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்திருக்கிறீங்க. இந்த தேவன் என்ன வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு, இந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு நான் வெளியேயும் ஜெயிக்கணும், உள்ளேயும் ஜெயிக்கணும். ஆமென். புரிஞ்சுக்கலாம்? வெளியே இருக்கிற சூழ்நிலை ஜெயிக்கணும், உள்ளே இருக்கிற உங்களுடைய போராட்டங்கள், அந்த போராட்டத்தையும் ஜெயிக்க முடியும். எப்போதுமே தேவன் பாருங்கள் வானத்துலேருந்து பொட்டுன்னு போடுறது கிடையாது. வாயை விரிவாத்திர நான் நிரப்புறேன், அப்படியே வானத்தை அண்ணந்து பாரு தொப்புன்னு உன் வாயில் பழம் பழுத்து வாயில் ஒருவன் அப்படியே பழத்தை பார்த்துருந்தேன், மரத்தை பார்த்துனா அப்படியே பழம் பழுத்து வாயில் விழாதுப்பா அப்படின்னு வாங்கல்ல, விழாது. முதலாவது பாருங்கள், ஆண்டவர்கிட்ட வரதுக்கே பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தம் தேவையாக இருந்துச்சு. ரட்சிப்பை பெறுவதற்கும் பாவ மன்னிப்பை பெறுவதற்கும் முதலாவது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்ம கேட்டோம், விசுவாசித்தோம், அது நிமித்தமாக நம்ம ரட்சிக்கப்பட்டோம். அதே போல தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளுக்கும் எப்படி நாம் ரட்சிப்பிற்கு பாவ மன்னிப்பிற்கு தேவன் வாக்குத்தத்தத்தை வைத்தாரோ அதை எப்படி விசுவாசித்தோம், அதை எப்படி நம்ம விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டோமோ அதே போல தான் ரட்சிப்புக்கு தேவன் எப்படி வாக்குத்தத்தத்தை பயன்படுத்தி உங்களை ரட்சித்தாரோ அதே போல தான் வெளியே இருக்கிற போராட்டத்தை ஜெயிக்கிறதுக்கு உள்ளே இருக்கிற போராட்டத்தை ஜெயிப்பதற்கு தேவன் ஏராளமான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கின்றாரு. ஆமென். புரியுதுங்களா? நீங்கள் இந்த உலகத்தில் மேலான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் தேவன் வைத்திருக்கிற காரியத்தை நம்பினால் மட்டும்தான் வாழ்வு நமக்கு இருக்கின்றது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே. தேவன் வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கின்றார். இங்கே நிறைய வாலிபர்கள் இருக்கிறீங்க, புதுசாக நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. நல்லா கவனமாக கேளுங்க. தேவன் வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்து
உள்ளே இருக்கிற பிரச்சனையும் ஜெயிக்க வைக்கிறார், வெளியே இருக்கிற பிரச்சனையும் ஜெயிக்க வைக்கிறார். இது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். புதுசாக வந்தவங்களும் புரிந்து கொள்ளுங்க, ஏற்கனவே இருக்கிறவங்களும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. இந்த ரெண்டு காரியத்தையும் ஜெயிப்பதற்கு கர்த்தர் அவருடைய வார்த்தையை வைத்து நம்மை ஜெயிக்க வைக்கின்றார். சில இடத்துல பார்த்தீங்கன்னா சில வாக்குத்தத்தங்கள் நமக்கு தெரியும் என்று சொல்வதனாலேயே நம்ம என்ன பண்ணுறோம், சில காரியத்தை லேசாக நம்ம கருதி விடுகின்றோம். சில இடத்துல பாருங்கள், ஒரு பக்கம் பாருங்கள், இதுதான் இந்த வாக்குத்தத்தம் தானே பாரு, நான் உங்களை கிருத்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன்னு சொன்னேன்னா இது எங்களுக்கு தெரியாதா, எங்கள் வீட்லேயே அந்த வசனமாக இருக்குல்ல. சில பேர் நம்ம டக்குன்னு உடனே ஞாபகத்துக்கு இது உங்களுக்கு தெரியாதுங்களா, புரியுதுங்களா? சில வாக்குத்தத்தம் பேசும்போதெல்லாம், சில வாக்குத்தத்தங்களை படிக்கும் போதெல்லாம் இது நமக்கு தெரியாதா, இதுதான் படித்ததாச்சே. பாருங்க, நிறைய இடத்துல பாருங்க, டெய்லி வாட்ஸ்அப் வரும் பாருங்க எல்லாத்துக்குமே. எப்போதும் பாருங்க, சில பேர் வாட்ஸ்அப் வரும்போது பார்த்தீங்கன்னா, சில வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா, சில பேர் இது நமக்கு தெரிஞ்ச வாசனம் சொல்லி ஒதுக்கி தள்ளிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அதனாலே சில பேர் பாருங்க, ஒருத்தர் அனுப்புகிறாங்கன்னா ஒரே டைமில் 10-15 அனுப்பிடுவாங்க. இப்போ நீ ஏதோ ஒன்று எடுத்துக்க அப்படின்னு. நம்ம அப்படி இல்லை, ஒன்று அனுப்புனாலும் ஒன்றே ஒன்று தான் அனுப்பும், இது போதும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவனமாக கேளுங்க. சில பேர் பாருங்கள், வாக்குத்தத்தங்கள் என்றாலே பார்த்தீங்கன்னா அவங்க அதை மேலோட்டமாக எடுத்துக்கொள்கிறாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், சீரியஸாக எடுத்துக்கல. சில பேர் பாருங்கள், இன்றைக்கி புதுசாக வந்தவங்க வாலிபர்கள் சொல்கிறேன், தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுத்தான் உள்ள வெளியே இருக்கின்ற சூழ்நிலைகளை ஜெயிக்க தேவன் உதவி செய்கின்றார். அது மட்டுமல்ல, சில பேருக்கு பாருங்கள், ஏன் இந்த வாக்குத்தத்தங்களை அவங்க சீரியஸாக எடுத்துக்கலன்னா, அவங்க நினைக்கிறாங்கன்னா இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாமே வருஷத்துக்கு பாருங்க, நீங்கள் புத்தாண்டுக்கு வந்திருக்கிறீங்க இல்லைங்களா, வருஷத்துக்கு சில பேருடைய இந்த வாக்குத்தத்தத்தில் கூட பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க, இந்த 2026க்கான வாக்குத்தத்தம்னு கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எல்லா வீட்லேயும் பாருங்கள், இந்த வாக்குத்தத்த அட்டையில் இருக்கிற ஒரு குளறுபடியே என்னன்னா, இந்த 2026-5க்கான வாக்குத்தத்தம் 2026க்கான வாக்குத்தத்தம்னு முத்திரை போடுறதுனால நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, இந்த வருஷத்துக்கு இது ஒன்று மட்டும்தான் கடவுள் வச்சிருக்கிறாரா? கிடையாது. சில நேரத்தில் மாதம் ஒரு நாள் வாக்குத்தத்த ஆராதனை நடத்துகிறோம் இல்லைங்களா, அப்போ மக்களுடைய மனதில் என்னன்னா, மாதத்துக்கு கடவுள் ஏதோ வாக்குத்தம் ஒரு நாள் வச்சிருக்கிறார். நல்லா கவனமாக கேளுங்க, திரும்ப சொல்கிறேன், மாதத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம் மட்டுமோ அல்லது வருஷத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம் மட்டுமோ தேவன் நமக்கு கொடுக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நல்லா புரிஞ்சுக்கங்க. சபை என்ன பண்ணுச்சு, 2026க்கான வாக்குத்தம் நம்முடைய வாக்குத்தத்த அட்டையெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சில வீட்டில் வாக்குத்தத்தமாக நம்ம அட்டையெல்லாம் வரிசையாக ஒட்டியிருப்பாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் இந்த வருஷத்துக்கான வாக்குத்தத்தம் என்று நாங்கள் கொடுப்பது கிடையாது. என்ன சொல்லி கொடுப்போம்னா, இந்த வருஷத்துலேயும் தேவனுடைய நன்மைகளை ருசித்து பாருங்கள். மாதம் வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது நாங்கள் என்ன போடுறதில்ல, இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தம் கொடுக்கல. நாங்கள் ஒவ்வொரு நீங்கள் நம்ம அனுப்புகிற அந்த ஸ்டேட்டஸில் நீங்கள் பார்த்தாலே, வசனத்தை பார்த்தாலே நாங்கள் என்ன சொல்லுவோம், இந்த மாதத்திலும் இதை ருசித்து பாருங்கள், அனுபவியுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், சுதந்திரித்து கொள்ளுங்கள் என்ற ஒரு வார்த்தை தான் போடப்பட்டிருக்கும். அதுதான் கிறிஸ்தவத்தில் எழுப்புதல் பல பேர் எழும்னா வராது. அடிக்கடி சொல்லுவார், பிளஸிங் வித் மிஷன் நிறுவனர் சொல்லுவார் பாருங்க, எழுப்புதல் எல்லார்ட்டையும் வர ஒருத்தர் மூலமாக தாங்க, ஒருத்தர்கிட்ட தாங்க அந்த எழுப்புதல் புறப்பட ஆரம்பிக்கும். யார் படிக்கிறாங்க, நம்ம ஒருத்தர் பண்ணுவோம். நான் சொல்ல கொஞ்ச நாளில் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வருஷத்துக்கான வாக்குதான் போட மாட்டாங்க. ஒரு நாள் வரும், எல்லா சர்ச்சிலுமே என்ன போட ஆரம்பிச்சிருவாங்கன்னா, நம்மளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பரவாயில்ல, இது கரெக்டான ஒரு வார்த்தை. நல்லா புரிஞ்சுங்க. திரும்ப சொல்கிறேன், வருஷத்துக்கான வாக்கு தத்துவமோ அல்லது மாதாந்திர வாக்கு தத்துவமோ கிடையாது. தினந்தோறும் நம் வாக்கு தத்துவங்களை பிடித்து வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். புரிஞ்சுக்கணும். எல்லா நாளுமே நீங்கள் வெளியேயும் ஜெயிக்கணும்னா உள்ளேயும் ஜெயிக்கணும்னா தேவன் அதற்கான வாக்கு தத்துவங்கள் அதற்கான வார்த்தைகளை கொடுத்திருக்கிறாரு. அவைகளை பிடித்து கொண்டுதான் அவைகளை சீரியஸாக எடுத்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். யார் யாரெல்லாம் சீரியஸாக எடுக்கிறாங்களோ அவங்க ஜெயிக்கிறாங்க. யார் யாரெல்லாம் விளையாட்டு தினமாக மேம்போக்கா போகிறாங்களோ அவங்க ஜெயிக்கிறது கிடையாது. ஜெயிக்கிறவங்களை பார்க்கலாம். ஜெயிக்கிறவங்க பார்க்கும்போது என்ன நினைக்கணும்னா, இவங்க ரொம்ப சீரியஸாக எடுத்துருக்காங்கன்னு தெரியும். புரிஞ்சுங்களா? சர்ச்சுக்கு வர நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தைகளை சீரியஸாக எடுத்துக்கொள்ளுங்க. தேவனது எனக்காக கொடுத்த வார்த்தைகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ நாம் தினந்தோறும் தேவனுடைய வார்த்தைகளை வாக்கு தத்துவங்களையும் நம்பி வாழ வேண்டும். பக்கத்தில் சொல்லுங்கள், தட்டி சொல்லுங்கள். வேகத்தில் தட்டாதீங்க, மெதுவாக தட்டி சொல்லுங்கள். இப்போ தட்டுன்னு டென்ஷன் ஆகும் பாருங்கள். சில பேருக்கு சும்மா இருக்க மாட்டீங்க, தூக்கத்தில் இருக்கிற ஆளை எழுப்பி விட்டி
இப்போ லைட்டாக தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். லைட்டாக தட்டுங்க, வேகத்தில் தட்டி சொல்லுங்க, லைட்டாக தட்டி சொல்லுங்க. ஏங்க நீ அதுக்குன்னு வேகத்தில் நிர்வாகம் பொறுப்பு இருக்காது. நீங்கள் ரூல்ஸை மாறி பண்ணீங்கன்னா நிர்வாகம் அதற்கு பொறுப்பு இருக்காது. ஓகேவா? லைட்டாக தட்ட சொல்ல லைட்டாக தட்டணும். சரி சொல்லுங்க. எங்க தினந்தோறும் நீங்க வாக்கு தத்துவங்களை நம்பி வாழுங்கள். ஆமென். புரிஞ்சிச்சிங்களா? வாக்கு தத்துவத்தை எப்பயாவது பார்க்கிற ஒன்றாக மாற்றக்கூடாது. சில இடத்துல பாருங்க, இந்த வாக்கு தத்துவங்களை பார்த்தீங்கன்னா சில விசுவாசிக்கு பார்த்தீங்கன்னா சில வாக்கு தத்துவங்கள் தெரியும். தெரிஞ்சதுனால இவங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த வாக்கு தத்துவங்களையும் அவங்க என்ன பண்ணுறதுன்னா நம்பாமலே போயிடுறாங்க. ஏன் நம்பாமல் போகிறாங்க? ஏன் சில வாக்கு தத்துவத்தை நம்பாமல் போகிறாங்கன்னா, சில வாக்கு தத்துவங்கள் அவங்க வாழ்க்கையில் நிறைவேறி இருக்காது. நாங்கள் இந்த போன வருஷம் இந்த வாக்குதம், அதுக்கு முந்தின வருஷம் தான் வாக்குதம் போயிட்டோங்க, ஒன்றும் நிறைவேறின மாதிரி தெரியலையே. சில பேர்லாம் பாருங்கள், நாங்கள் போன வருஷம் இந்த வாக்கு கொடுத்தாரு, நிறைவேறின மாதிரி இல்லைங்க. அதனால் என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க அதை அப்படியே விட்டுடுறாங்க. கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? சில பேர்லாம் சில கருத்தில் வாக்கு கொடுத்துருப்பாரு, அந்த வார்த்தையை கொடுத்துருப்பாரு, அது அவங்க வாழ்க்கையில் நிறைவேறலன்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வார்த்தையை விட்டுருவாங்க. அந்த வார்த்தையை விட்டது மட்டும் இல்லை, இன்னொரு வாக்கு தத்துவம் அவங்களுக்கு வந்தால் கூட அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அட போங்க அதே நிறைவேறல, இது வேற பிடிச்சி நடக்கணுமா அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாக ஆரம்பிச்சிடும். அப்போ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, புதிய வாக்கு தத்துவங்கள் என்று வரும்போது அவர்கள் அதில் கவனம் செலுத்தாமலே விட்டு விடுகிறார்கள். புரிஞ்சுச்சுங்களா? நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி போதிக்கும் போது மாதம் உங்களை ஒரு நாள் கூப்பிட்டு உட்கார வச்சு மாதாந்திர மீட்டிங் நடத்தும், மாதாந்திர வாக்குத்தத்த ஆராதனை, திருவிருந்த ஆராதனை நடத்தும் போது இப்படி பேசும்போது என்ன பண்ணுறோன்னா, உங்களுக்கு அந்த நம்பிக்கை, உங்களுடைய விசுவாசத்தை தட்டி விடுறோம், உங்களுடைய நம்பிக்கையை தூண்டி விடுகின்றோம். புரிஞ்சுச்சுங்களா? எதுக்கு இப்படிப்பட்ட கூட்டங்கள்? ஏன் இந்த 1ஆம் தேதி வரணுமா? ஏன் வரணும்? சில இடத்துல டல்லாக இருப்பீங்க, என்னங்க முன்னாடி கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் போச்சு, எப்படி நாங்கள் இன்னொரு வாக்குத்தத்தத்தை நம்ப முடியும், விசுவாசிக்க முடியும், நம்பி வந்திருக்கலாம். அதனால தான் உங்களை தட்டி விடுறாரு, உங்கள் விசுவாசத்தை தூண்டி விடுறாரு கர்த்தர். நீங்கள் கவலைப்படாத, நீ நிறைவேறலன்னு ஃபீல் பண்ணாத, கர்த்தர் அதனிதின் காலத்தில் கர்த்தர் நேர்த்தியாக செய்கின்ற தேவன். பல நேரத்தில் பாருங்கள், இந்த வாக்கு தத்தங்களை மக்கள் தப்பாக பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படிதான் ஒருத்தர் பாருங்க, திருட போனவன், ஆண்டவரே நீர் சொன்னீர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, ஆகவே கர்த்தாவே நீர் கொடுத்த வாக்கு தத்துவம் நிறைவேறுவதாக. படுபாவி அவனை சொல்லலாம். இந்த மாதிரி தான் பாருங்க, குருட்டாம்போக்கில் பாருங்க நம்ம ஆட்கள் பாருங்க, இந்த மாதிரி தான் தேவனுடைய வாக்கு தத்துவங்களை அவங்களுடைய தவறான காரியத்துக்கு சில பேர் அவங்க சில இடத்துல பாருங்க, அவங்க தேவ சித்தம் நம்ம தெரியாமல் என்ன பண்ணுவோம்னா நம்ம என்ன பண்ணுறோம், அதை பிடிச்சி கொண்டு வந்து ஆண்டவர் எப்படியாவது இந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றிடுங்க. கவனமைகள், நமக்கு சுயநலத்துக்காகவும் வாக்கு தத்துவம் நிறைவேற்றப்பட மாட்டாது. ஒவ்வொரு வாக்கு தத்துவம் நிறைவேற வேண்டும் தேவ நாமம் மகிமைக்காக. ஆண்டவரே உங்களுடைய நாமம் மகிமைக்காக இந்த வாக்கு தத்துவத்தை என் வாழ்வில் நிறைவேற்றும் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், நான் சொல்கிறேன், அந்த வாக்கு தத்துவம் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் நிறைவேற ஆரம்பிக்கும். ஆகவே நீங்கள் இந்த வாக்கு தத்தங்களை நீங்கள் எடுத்து சொந்தம் பாராட்ட வேண்டும், அவைகளை ருசி பார்க்க வேண்டும், அவைகளை உங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க வேண்டும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன், கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தெரியுங்களா உங்களுக்கு? ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க, தேவன் நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் கேட்குறேன், அவர்னா கடன்பட்டவரா வாக்கு தத்தத்தை கொடுக்கறதுக்கு? சில பேர் சொல்லுவாங்களே, இப்போ ஒரு நம்பிக்கை, நான் நிச்சயமாக கொடுத்துட்றேங்க, சில வாக்கு கொடுப்பாங்கள்ல. சில பேருங்க இந்த கல்யாணம் ஆகிறப்ப இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயம் இருக்கும் பாருங்க, அன்னைக்கு ஏற்படுற பிரச்சனை தாங்க காலாகாலத்துக்கு போயிட்டே இருக்கும். போடுறேன் நான் எங்கடி போட்டான் அவங்க அப்பங்கான, கொடுக்குறேன் நான் எங்கே கொடுத்தான், அன்னைக்கு ஏற்படுற பிரச்சனை தான் காலாகாலமாக நிறைய குடும்பங்கள் அப்படியே போயிட்டு இருக்கும். 40 வருஷம் கழிச்சு கூட இன்னும் போடணும், கொடுக்கல பாரு, இன்னும் பண்ணல பாரு. பார்த்துருக்கீங்களா? சில குடும்பத்துலலாம் நானா கேட்டேன், அவங்க தானே வாக்கு கொடுத்தாங்க, கொடுக்குறேன் நாங்களா, நான் கேட்டேன் அவங்க கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்க வேண்டியதானு வாங்க. கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே, கடவுள் நமக்கு வாக்குகளை கொடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையவே கிடையாது. திரும்ப சொல்கிறேன், அவர் நமக்கு கடன்பட்டவர் கிடையாது, அவர் நமக்கு செய்ய வேண்டிய கடமைப்பட்டவரும் கிடையாது. ஆனால் திரும்ப சொல்கிறேன், அவர் நமக்கு வாக்குத்தத்தை கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனாலும் அவர் அன்பினால், தயையினால், இரக்கத்தால்
நமக்கு இதை செய்வேன்னு வாக்கு பண்ணுகிறார். இன்னும் சொல்ல போனால் தேவன் ஏராளமாக வாயை கொடுத்துட்டார். இதை செய்வா அதை செய்வேன். ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு 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 பிரசங்கர் சொல்கிறாரு, வேதத்தில் 6000 வாக்குத்தத்தம் இருக்குது. ஒருத்தர் 7000ன்றார், ஒருத்தர் 8000ன்றார். நான் சொல்ல நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் நான் அத்தனையும் எடுத்துக்குவேன். நீ 6000 சொல்கிறியா? எஸ் ஆமேன்ற. 7000 8000 10,000 சொன்னால் கூட நான் ஒத்துக்குவேன். ஏன்னா தேவன் அவருடைய வார்த்தையில் ஏராளமான வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. நான் உனக்கு இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு. பாருங்க, முத ஆபிரகாமை வெளியே கூப்பிடும்போது கூட பார்த்தீங்கன்னா எப்படி போய் கூப்பிடுறாரு? இப்போ பாருங்க, ஆபிரகாம் ஏற்கனவே தோல்வியில் இருக்கிறார், ஏற்கனவே பிரச்சனை, ஏற்கனவே கஷ்டம், தினக்கூலி, தினந்தோறும் இந்த பொம்மையை வித்தாதான் அவருக்கு வருமானமே. யாருக்கு? நம்ம ஆபிரகாமுக்கு. அவரை பிடிச்சி கூப்பிடுறாரு, வாப்பா வெளியே வா, நான் உன்னைய பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவனை சபிப்பேன், உனக்குள்ள உன் சந்ததி எல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன்றாரு. பாருங்க, யோசிச்சு பாருங்க. அதாவது ரோட்டில் போகிற ஒரு ஆளை கூப்பிட்டு இந்த கடவுள் பாருங்க எப்படியெல்லாம் கடவுள் பண்ணுறாரு பாருங்க. நான் கேட்குறேன், ஆபிரகாம் போய் கேட்டாரா? யோசிச்சு பாருங்க, ஆபிரகாம் போய் கேட்டாருங்களா? ஆண்டவரே நீ பெரிய ஜாதியாக்குங்க ஆண்டவர் கேட்டாரா? என்ன ஆசீர்வாதமாக வைங்க ஆபிரகாம் போய் கருத்து. இவர் வழி எனக்கா வரார் வந்து சொல்கிறாருப்பா, ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் சொல்கிறாருன்னா, நீ உன் தேசத்தையும் இனத்தையும் விட்டு வெளியே வா. இதெல்லாம் கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே. தேவன் வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கும்போது ஒரு பெரிய கண்டிஷன்லாம் போடுறது கிடையாது, சின்ன கண்டிஷன் தான் போடுவார். நீ வெளியே வா அப்படின்னுவார். சில இடத்துல இதை பிடிச்சிக்க, இதை பேசு, இதை இதை யோசி, இதை தியானி, இதை கவனி, இதை கேளு. அப்புறம் ஒவ்வொரு வாக்கு பாருங்க, ஒன்று 28ஆம் உபாகம் 28 பார்த்தீங்கன்னா அப்படியே ஆசீர்வாதங்களாக வரும். ஆனால் முதல்ல கொடுக்குற கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கண்டிஷன் வரும். என்ன கண்டிஷன் வரும்? இன்று உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு விதிக்கிற உன் கட்டளைகள் யாவைக்கும் உண்மையாய் செவி கொடுப்பாயானால், என்னதுங்க, கொஞ்சம் காதை சாட்சி கொஞ்சம் கேட்டியன்னா அப்படின்றார். கவனமாக கேட்டியன்னா என்ன கண்டிஷன்? கொஞ்சம் கவனமாக காதை சாட்சி கொஞ்சம் கேட்டியன்னா, கவனமாக கேட்டியன்னா, என் சத்தத்திற்கு கீழ்ப்படிவை என்றால் இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஏங்க பெரிய பெரிய கஷ்டமான கண்டிஷன்லாம் கொடுத்தாரா? இன்னும் சொல்கிறேங்க, நல்ல கவனமாக கேளுங்க. தேவன் நல்லவர். உங்களுக்கு எனக்கு பெரிய கஷ்டமான கண்டிஷன்லாம் போடுறது கிடையாது. நம்ம அப்பா நல்லவர். நம்ம எப்போதும் பாருங்கள், நமக்கே நம்ம பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 இட்லி தான் சாப்பிட்ற, 2 இட்லி தான் கொடுக்க முடியும். ஏய் தின்றியா இல்லையாடா 200 இட்லி என்ன சொல்லி யாரை சொல்லுவீங்க? ஹலோ, நேற்று கூட ஒரு 3 இட்லி மீதி ஆயிடுச்சு. என் மனைவி சொல்கிறாங்க பெரியவன்ட்ட பார்த்து, 3 இட்லி தின்னுறான், நான் எப்படி தின்னுறது, நான் எப்படி சாப்பிட்றது? யோசிச்சு பார்த்தீங்களா? அதாவது அப்போ கட்டாயப்படுத்தலை, வலுக்கட்டாயப்படுத்தலை, சரி விடு அப்படின்ட்டான். நான் சொல்கிறேன் பாரு, நம்ம கட்டாயப்படுத்துறது இவ்வளோதான் உங்களால் சாப்பிடணும்னு அவ்வளோதான் நம்ம பெற்றோர்கள் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். திணிக்கிறது கிடையாது. இல்லை நீ வாந்தி எடுத்தாலும் தின்றா அப்படின்றோமா? ஹலோ, யாராவது சொல்கிறீங்களா? வாந்தி எடுத்தாலும் தின்றா அப்படின்ட்டு சொல்கிறோமா? யாரும் சொல்கிறது கிடையாது. இல்லை போது விடு, இல்லைங்க அவன் கொமட்டுற மாதிரி வருதுங்க. சில பேர் நம்ம பிள்ளைங்க பாரு, நம்ம ஏற்கனவே டேக்கா கொடுக்குறோம் நம்ம பிள்ளைங்களாம், இப்படி பண்ணாதான் அப்படி பண்ணாதான் நம்ம பேரண்ட்ஸ் சில பேர் நடிப்பாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, புரிஞ்சுங்களா? தேவன் நல்லவர் பாருங்க. இவ்வளோ தான் நம்மளால் பண்ண முடியும்னா அதை மட்டும் தான் பண்ணுற தேவன். நம்மளை பிடிச்சி கட்டாயப்படுத்துறவர் கிடையாது. ஆமென், புரிஞ்சுங்களா? அப்போ என்னன்னா, இவர் கொடுத்த வாக்குத்தத்தமே ஆபிரகாம் தேவனை விசுவாசிப்பதற்கு நேராக நடத்த ஆரம்பிச்சிட்டு. என்னன்னா, இவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம் கொடுக்குறாரே, பேசாமல் அவர் பின்னாடி போயிடலாம்ப்பா அப்படின்னு வந்தவர் தான் நம்ம. அவங்க முன்ன பின்னே அவங்க கூட இருக்கிற ஆட்கள் ஒரு பையப்புள்ள அப்படி பேசியிருக்காது. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், போடா இருக்கிற வேலையை பட்டு அப்படி போடா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க. ஆனால் இவர் இறங்கி அவங்க கூட இருக்கிற ஜனங்க பேசுறது, அவங்க கூட இருக்க இனம் பேசுகிற மாதிரி பேசாமல் இவர் சொல்கிறாரு, இங்கே வா, வெளியே வா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பா. இப்படியெல்லாம் பெரிய பெரிய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுக்கிறார். அதை அப்படியே நம்பினான், விசுவாசித்தார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் தேவ பிள்ளைகளே, தேவன் சொல்லிட்டாரு, நிச்சயம் அவர் செய்வார். நீங்கள் நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? நான் சொல்கிற வாக்குத்தத்தத்தை நம்பிக்கையோடு எதிர்ப்பார். நம்பிக்கையோட வாழ். இதை பிடிச்சிக்கிட்டா உன் வாழ்வில் நிறைவேறுவதை நீ இவைகளை பார்க்க ஆரம்பிப்பாய். ஆமென்.
அப்போ இந்த வாக்குத்தத்தத்தை ஏன் நம்ம கொடுக்குறாரு? நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஆண்டு இவைகளை நம்பி நாம் வாழ வேண்டும் என்பதற்கான கர்த்தர் இந்த வாக்குகளெல்லாம் கொடுக்கிறார். ஆமென். புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்க தேவ பிள்ளைகளே. இந்த வருடம் எந்த வாக்கியாவது தெய்வம் நமக்கு செய்யாமல் விடலை. செய்யாமல் விட்டதுமே நீங்கள் நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு குட் நியூஸ் சொல்கிறேன். என்னங்க போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் கொடுத்தலாம் செய்யலைன்னும் போது நல்லா புரிஞ்சுக்கங்க. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் சிறப்பாக உங்களுடைய வாழ்வில் நடைபெறும் என்பதாக சில தாமதம் ஏற்படலாம் ஒழிய தேவன் கொடுக்காமல்ல. அது எப்படி உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க வேண்டும் என்று சில தாமதங்கள் ஏற்படும் ஒழிய மற்றபடி அவர் கொடுக்காமல் இல்லை. என்ன சொல்லப்போனால் தேவனுடைய அகராதியில் இல்லை என்ற வார்த்தைக்கு இடமில்லை. பக்கத்தில் லேசாக தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். தட்டி சொல்லுங்க, லைட்டாக தட்டுங்க, லைட்டாக தட்டுங்க, வேகத்தில் அடிச்சிடாதீங்க, லைட்டாக தட்டுங்க பார்க்கலாம். தூங்குறவங்களா ஒரு அலிலியா போடுங்க. அப்படி சொல்ல மாட்டேன். இப்படிலாம் சொல்லி பாவம் தூங்குறவங்களும் பாவம் அவங்க ஆக தட்டி விட்டா லைட்டாக எழுந்திரிச்சிருவீங்க. இப்போ தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய அகராதியில், அகராதினா வேற மாதிரி எடுத்துக்காதீங்க, ரொம்ப அகராதி பிடிச்சி வருங்க. சில பேர் அப்படி எடுத்துக்க. அந்த அகராதி இல்லை, அவருடைய டிக்ஷனரியிலேயே இல்லை என்ற பேச்சுக்கே சொல்லுங்க, இல்லை என்ற பேச்சுக்கே இடமில்லை. இதை செய்ய மாட்டேன், இதை பண்ண மாட்டேன், இங்க பாரு இதெல்லாம் முடியாது, இந்த வார்த்தைக்கு தேவன்கிட்ட இடம் கிடையாது. ஆகவே வேதம் சொல்கின்றது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன். ஆமென். சொல்லுங்க, இல்லை என்பது அவர் அகராதியிலே இல்லை. சொல்லுங்க, டிக்ஷனரியிலே இல்லை. ஆமென். இந்த பாருங்க, இந்த இன்னொரு மொழிபெயர்ப்பு இது எப்படி சொல்லுதுன்னா, என்ன நீங்கள் நாமத்தில் எதை கேட்டாலும் கொடுப்பேன்றத இன்னொரு டிரான்ஸ்லேட் அழகாக சொல்லுன்னா சொல்லுதுன்னா, இந்த பூமியிலே இல்லைன்னாலும் நீ கேட்டதை, நீ எதை கேட்டியோ அதை உனக்காக உருவாக்கி தருவேன் என்றே போடப்பட்டிருக்குது. ஆமென். புரிஞ்சு? கடவுள் எவ்வளோ நல்லவர் பாருங்க. என் நாமத்தில் நீ எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லிட்டு அப்படியே உடல பாருங்க. இந்த பூமியிலே இல்லைன்னா, அந்த உலகத்திலே இல்லைன்னா, நீ பார்க்குற இடத்துல இல்லைன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்காக அவைகளை உருவாக்கி தருகின்றவர். தேவனுடைய வார்த்தைகளை ஒன்றையும் அவர் தவற விடவில்லை. பாரு, இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கே தவற விடாதவர் உங்களுக்கு தவற விடுவாரா? ஆமென். நீங்கள் அவருடைய பிள்ளை, ஒரு நாளும் தவறே விட மாட்டார். நமக்காக உயிரே கொடுத்தவர், நமக்காக ஜீவனே கொடுத்தவர். நான் சொல்கிறேன், நமக்காக உயிரே கொடுத்தவர் நல்ல ட்ரெஸ் கொடுக்க மாட்டாரா? நல்ல சாப்பாடு கொடுக்க மாட்டாரா? பைபிளில் போடப்பட்டிருக்கிறது, தன் சொந்த குமாரனும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரையே ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஆமென். ஆக தேவனுடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நம்முடைய எல்லா முறுமுறுப்பையும் ஓரங்கட்டுங்க. முறுமுறுக்காதீங்க. என்ன ஆண்டவரே இப்படி பண்றீங்க, என்ன ஆண்டவரே இப்படி செய்றீங்க, இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து நிறைவேற்றாம அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க, முறுமுறுக்காதீங்க, அதெல்லாம் ஓரங்கட்டுங்கள். ஆமென். யோசிச்சு பாருங்க, 90 வயசான பாட்டியம்மாவுக்கு நல்ல அழகான ஒரு ஆம்பளை பிள்ளையை கொடுத்தார். ஆமென். கொடுத்த கவனமாக கேளுங்க, தேவன் கொடுத்த வார்த்தைகள் உறங்குவது கிடையாது. வாக்குத்தத்தம் பெற்றோர்கள் உறங்கலாம், வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உறங்குவது இல்லை. மறுபடிய பிள்ளை தாட்சி ஆக்கின தேவன் நம்முடைய ஆண்டவர். கொடுப்புன்னு சொன்னால் கொடுப்பார், பிள்ளையை தருவேன்னு சொன்னால் தருவார். போகாதீங்க, டல்லாயிராதீங்க, பின்வாங்கி போயிடாதீங்க. அவர் சொன்ன பிள்ளையை தருவேன்னார்னா நிச்சயம் தருவார். ஆமென். கிறிஸ்மஸ் நீங்க சொன்ன பார்த்தீங்களா, எல்லாரும் வெயிட் பண்ணாங்க. அந்த ஊரில் வாழ்ந்த எல்லா பெண்களும் வெயிட் பண்ணாங்க. ஆனால் இந்த ஆண்டவர் பாருங்க, நான் சொன்ன ராஜ குலத்தை சேர்ந்த பெண்மணிகள் கூட வெயிட் பண்ணாங்க, சாதிக்க வேணும், என் வயிற்றுல மேசியா பிறக்கணும். ஆனால் இவர் பாருங்க, வெயிட் பண்ண கன்னி பெண்களெல்லாம் விட்டுட்டு கல்யாணத்துக்கு செலக்ட் ஆன ஒரு பெண்ணை சூஸ் பண்ணி அவர் பார்த்தாரு, நீ வெயிட் பண்ணுற இல்லை, இன்னும் என்னுடைய கேரக்டரே வேற அப்படின்ற மாதிரி, என்னுடைய குணமே வேற அப்படின்ற மாதிரி கர்த்தர் பண்ணுறாரு. கல்யாணத்துக்கு ரெடியாக இருந்த, கல்யாணத்துக்கு ஆயத்தமாக இருந்த, கல்யாணத்துக்கு நிச்சயிக்கப்பட்ட ஒரு பெண்ணை செலக்ட் பண்ணி அவளுக்கு வார்த்தை கொடுத்து அவள் மூலமாக ஒரு இயேசு கிறிஸ்து என்ற ஒருத்தர் அந்த உலகத்தில் கொண்டு வந்தார் பாருங்க. அதுதான் பாருங்க, தேவனுடைய செயல்கள் விந்தையிலும் விந்தை. ஆமென். ஆச்சரியமாக இருக்கும்.
அபூர்வமாக இருக்கும். என்ன ஆண்டவரே! ஆமென். தேவனுடைய வார்த்தைகள் இன்றைக்கணும் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தாருன்னா நான் சொல்கிறேன், எப்படி வேணுமானாலும் கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு நிறைவேற்றுவார். ஆமென். புரிஞ்சுச்சுங்களா? புருஷன் உதவி இல்லாமலே பிள்ளையை கொடுத்தவர் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி கொடுக்காம இருப்பாரா? கொஞ்சம் லைட்டாக தட்டி சொல்லுங்கள் பார்க்கலாம். லைட்டாக தட்டி சொல்லுங்கள் பார்க்கலாம். சில சொல்கிறாங்க இது ஒரு ட்ரிக்ஸு போல, தூங்குறவங்களை எழுப்புறது. நைஸாக சொல்கிறாரியா சிரிச்சுக்கிட்டே? சொல்லுங்க, லைட்டாக தட்டி சொல்லுங்கள் பார்க்கலாம். தட்டி சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரோ? சொல்லுங்க. ஆண் உதவி இல்லாமலே பிள்ளையை கொடுத்தவர் உங்களுக்கு வார்த்தையை கொடுத்து விட்டால் நிச்சயம் அவைகளை செய்வார். ஆகவே தேவன் சொல்றாரு, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுங்களா? இப்போ உங்களுக்கு கண்டிஷன் அவர் சொல்றாரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். சொல்லுங்க, நீங்க உட்கார்ந்திருந்து சொல்லுங்க, உட்கார்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். தேவன் தான் அந்த கிழமையெல்லாம் உண்டாக்குனார், தேவன் தான் வருஷங்களை உண்டாக்குனார், தேவன் தான் மாதங்களை உண்டாக்குனார். அப்போ புதிய ஆண்டு வரும்போது இந்த புதிய ஆண்டுலேயும் புதிய ஆசீர்வாதங்களால் உங்களை நிரப்புகின்ற தேவன். ஆமென், ஆமென். எழுந்து நிற்போம். இந்த புதிய ஆண்டிலே தேவன் புதிய ஆசீர்வாதங்களால் உங்களை நிரப்புகின்ற தேவன் நம்முடைய ஆண்டவர். ஆமென். சில இதில் பாருங்க, இந்த புதிய வருஷம் ஆரம்பித்தாலே நம்ம ஆட்கள், கிறிஸ்துவ ஆட்கள் இருக்கிறாங்களோ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, கவனமாக கேளுங்க, சில விஷயம் சொல்கிற. கொஞ்சம் புதிய வருஷம் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா 12 மணி ஆரம்பித்தாலே இவங்க பாருங்க, உலகத்துக்கு எப்படி அழிவு வரும், எப்படி சுனாமி வரும், எப்படி வியாதிகள் வரும், எப்படி கொள்ளைகள் வரும், எவன் எங்க கொண்டு போடுவான், எப்படி அழிவு, பூமி எங்க பழக்க போகுது அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் சொல்ற கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே. அதே போல் இன்னொரு ப்ராபசி வரும், கர்த்தர் எப்படி உங்களை உயர்த்த போறாரு, எப்படி உங்களை மகிமைப்படுத்த போறாரு. நான் சொல்றேன், 2 தீர்க்க தரிசனமும் ஒண்ணுதான். அழிவு வரப்போகுதுன்னு சொல்றாங்களா? வரும். சுனாமி வரப்போகுதுன்னு சொல்றாங்களா? வரும். கொள்ளனி வரப்போகுதுன்னு சொல்றாங்களா? வரும். என்னங்க இவ்வளவு நேரம் ஒழுங்கா சொன்னீங்க, திடீர்னு இப்படி உள்டா நீங்களும் மாறிட்டீங்களே? நல்லா கவனமாக கேளுங்க. அது சொன்னாலும் வரும். இன்னொரு தீர்க்கதரிசி சொல்றாங்க, கர்த்தர் உன்னை உயர்த்த போறாரு, மகிமைப்படுத்த போறாரு, உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியும் வைக்க போறாருன்னு சொல்றாங்களே, அதுவும் நடக்கும். வசனத்தை புரிஞ்சுக்கணும். என்ன வசனம்? இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். பாருங்க, அடுத்து கவனமாக கேளுங்க. அது ஒரு ப்ராபசி. என்ன ப்ராபசி? இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். இருள் மூடுதா? காரிருள் மூடுதா? அப்ப அவங்க சொல்றாங்களா அது வரும் இது வரும்ன்றாங்களா? அது வரும். ஆனா இன்னொன்னு தீர்க்கதரிசனம் வருது, ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆமென். அப்ப வரும்னு சொன்னதெல்லாம், நெகட்டிவா சொன்னதெல்லாம் உலகத்தானுக்கு, ஆனா பாசிட்டிவா சொன்னதெல்லாம் அது அவருடைய பிள்ளைகளுக்கு. சொல்லுங்க, என் மீது கர்த்தர் உதிப்பார், கர்த்தருடைய மகிமை என் மீது காணப்படும். ஆமென். கரங்களை கர்த்தரை வாழ்த்துவோம். இந்த புதிய வருஷத்தை வரவேற்போம். ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. புதிய வருஷத்திலே எல்லாரும் கரங்களை கர்த்தரை வாழ்த்துங்க, கரங்களை தட்டி கர்த்தரை வாழ்த்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ இந்த வருடத்தை வரவேற்போம், இந்த வருடத்தை வரவேற்போம். கர்த்தருடைய மகிமை உன் மீது உதிக்கும். இதோ இருள் பூமியும் காரிருள் ஜனங்களை முழுமானாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், கர்த்தருடைய மகிமை உன் மீது காணப்படும், கர்த்தருடைய மகிமை உன் மீது காணப்படும், கர்த்தருடைய மகிமை உன் மீது காணப்படும். கர்த்தருடைய மகிமை உன் மீது வீசுவதனால் இந்த பூமியிலே கர்த்தர் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். நீங்கள் அதை பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பதை இந்த ஆண்டிலே நீங்கள் உங்கள் வாழ்விலே அவைகளை பார்ப்பீர்கள். நெஞ்ச நிமிர்த்தி உட்காரணும், நெஞ்ச நிமிர்த்தி நடக்கணும். ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணணும்னு அவர் சொல்லிட்டாரு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? நான் என்னை இந்த உலகத்தில் எதுவும் என்னைய ஒன்றும் செய்யாது. உலகத்தில் உலக சூழ்நிலைகளாக இருக்கட்டும், எனக்குள்ளாகவே எழும்புகின்ற சில பிரச்சனையாக இருக்கட்டும், எதுவும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். இன்னொரு காரியம், ஒரு குட் நியூஸ் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்களேன். அதாவது
அடுத்த வருஷம் இந்த வரக்கூடிய வருஷம் நடக்க போகிறது எல்லாமே தேவன் ஏதோ இந்த வரக்கூடிய வருஷத்துல தான் ஏதோ செஞ்சு முடிக்க போறாருன்னு கிடையாது. இளம்பலையில பேசுனேன், தேவன் ஒரு வாக்கு தத்துவத்தை உங்களுக்கு கொடுப்பார்னா அவருடைய பார்வையில் இந்த வாக்கு தத்துவங்கள் சொல்லக்கூடியது எல்லாமே டன், முடிஞ்சிருச்சு. இவங்க கானானுக்கு போறதுக்கு முன்னாடியே என்ன பண்றாருன்னா போன மாதிரி எல்லாம் பேசுறாரு, கொடுத்துட்டேன்றாரு. பூமியின் உயர்வு ஸ்தானம் ஒன்று ஏறி வர பண்ணுன்னு சொல்றாரு, பசுவின் வெண்ணையை சாப்பிட்டேன்றாரு, ஆட்டுப்பாலை குடிச்சேன்றாரு, கண்மலையிலிருந்து வருகின்ற தேனையும் கற்பாறையிலிருந்து வருகின்ற எண்ணெயும் நீ சாப்பிட்டேன்றாரு, இப்படியே பேசுறாரு. இதெல்லாம் இங்க உபாகம் லாஸ்ட்ல பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா சொல்ல போனா இன்னும் அவங்க உள்ள நுழையவே இல்லை. நுழையிறதுக்கு முன்னாடியே கர்த்தருடைய பார்வையில் என்ன நடக்குதுன்னா அவருடைய பார்வையில் இந்த வாக்கு தத்துவங்கள் நடந்து முடிஞ்சிச்சு. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவம் உங்களுக்கு கொடுக்குறாருன்னா நல்லா கவனமாக கேளுங்க. இந்த வருஷத்துலலாம் ஏதோ உங்களுக்கு நிறைவேற பண்ண போறாருன்னு கிடையாது. அவர் உங்களை வாக்கு தத்துவத்தை கர்த்தர் கொடுக்கும் போதெல்லாம் அவர் எப்படி பார்க்கிறாருன்னா நிறைவேறி முடித்ததாகவே கர்த்தர் அவர் பார்க்கின்றார். ஆமென். புரிஞ்சுங்களா? இப்போ நீங்கள் எந்த மனநிலை உட்கார்ந்துருக்கணும்னா, எப்படிப்பட்ட மனநிலை இங்கே உட்கார்ந்துருக்கணும்னா, இந்த வாக்கு தத்துவங்களாம் யாருக்கு? அவருடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு, உடன்படிக்கையின் மக்களுக்கு. நீங்கள் தேவனுடைய பிள்ளையா அவரோட உட்காருங்க. உலகத்து மக்களுக்கு இந்த நான் சொல்ற உலகத்தில் இருள் பூமியும் காரிருள் ஜனங்களை மூடும். அது யாருக்கு? எனக்கு உனக்கு எனக்கு உங்களும் கிடையாது, அது உலகத்து மக்களுக்கு. ஆனால் எனக்கு உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற காரியம் உண்மையில் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன் மீது காணப்படும். நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த வாக்குத்தத்தங்களை யாருக்காக கொடுத்துட்டு இருக்கிறாரு? அவருடைய பிள்ளைகளுக்காக கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஆமென். ஏனென்றால் இன்னொரு குட் நியூஸ் சொல்றேன், இந்த வாக்குத்தத்தங்களெல்லாம் நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு கிரயம் கொடுக்கப்பட்டாயிற்று, அவருடைய ரத்தம் கொடுக்கப்பட்டாயிற்று. இனிமேல் தான் நிறைவேற பண்ண போறதுக்காக இன்னொரு இயேசுவை அவர் அனுப்பல. இயேசுவை நமக்காக அவர் அனுப்பி எல்லா வாக்கு தத்துவங்களையும் பைபிளில் போடப்பட்டு கிறிஸ்து இயேசுவுக்குள் வாக்கு தத்துவங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆமென். இனிமேல் தான் நிறைவேற்ற போறோம்னு கிடையாது, அவர் அனுப்பியே நிறைவேற்றி முடிச்சு விட்டார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்ப இதன் அடிப்படையில் கர்த்தரனை உயர்த்த போறார்னா அவருடைய பிள்ளை என்கின்ற அடிப்படையில் உயர்த்த போகின்றார். இதன் அடிப்படையில் கர்த்தர் உயர்த்த போகிறார் என்று சொன்னால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இதற்கான கரையம் கொடுக்கப்பட்டாயிற்று, ஆகவே அதன் அடிப்படையில் என்னை உயர்த்த போகின்றார். புரிஞ்சுங்களா? இதோடு உங்களை சம்மதப்படுத்தி பாருங்க. நீங்க அவருடைய பிள்ளையா? அப்ப கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் எனக்கு பலிக்கும். உங்களுக்காக கர்த்தர் ரத்தம் செஞ்சிருக்கிறார், நீங்கள் உடன்படிக்கையின் பிள்ளைகளா? எஸ், நான் புதிய உடன்படிக்கைக்கு உட்பட்டவன், ஆகவே எனக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் என்னுடைய வாழ்விலே நிறைவேறும். புரிஞ்சுங்களா? ஆகவே தேவ பிள்ளைகளே, கிரயம் கொடுக்கப்பட்டுச்சுன்னு தெரிஞ்சவங்க அவங்க தேவன் கொடுத்த வாக்கை நம்புவாங்க. கிரயம் கொடுக்கப்பட்டதுன்னு தெரியாதவங்க தேவனுடைய வாக்கை நம்ப மாட்டாங்க. கல்வாரி சிலுவை நாம் அடிக்கடி சபையில் கிறிஸ்துவை உயர்த்துகிறோம், சிலுவை உயர்த்துகிறோம், சிந்தப்பட்ட ரத்தத்தை உயர்த்துகின்றோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் திருவிருந்தை உயர்த்த போறோம். இது என்னத்தை காமிக்க தெரியுங்களா? உனக்கான கரையம் செலுத்தப்பட்டாயிற்று. ஆகவே தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள்லாம் உன்னுடைய வாழ்வில் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கின்றது. நீங்க இந்த உலகத்தில் அனுபவிப்பதற்காக 2026 வருஷத்துக்கு முன்னாடியே தன் குமாரன் இயேசு அனுப்பி நமக்காக எல்லா கரையத்தையும் அவர் ரெடி பண்ணி வச்சிட்டாரு. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இவைகளை எடுத்து பயன்படுத்த வேண்டும். ஆமென். ஒன்று சொல்லட்டுங்களா? இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய தீர்க்க தரிசனமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய வாக்கு தத்தங்களாக இருந்தாலும், இயேசு கிறிஸ்து கொடுத்த கிரயத்துக்கு முன்பாக அவைகளெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆமென். புரிஞ்சுங்களா? தன் சொந்த குமாரனை கொடுத்தாரு பாருங்க, அவருக்கு ஈக்குவலா இந்த உலகத்தில் எந்த வாக்கு தத்தமும் கிடையாது, எந்த தீர்க்க தரிசனமும் கிடையாது. அவருக்கு ஈக்குவலா, அவர் கொடுக்கப்பட்ட கிரயத்துக்கு ஈக்குவலா எதுவுமே கிடையவே கிடையாது. அப்போ இப்போ என்ன பண்ணணும்? தேவன் நமக்கு கொடுக்கின்ற வாக்கு தத்தங்களை நம்ம நம்ப வேண்டும். வாக்கு தத்தத்தை விட அவர் கொடுத்த கிரயம் பெரிது என்பதை நம்ப வேண்டும். நம்முடைய பாவங்களெல்லாம் கழுவி சுத்திகரிச்சிருக்கிறாரே, நம்ம நீதிமானாக மாற்றி இருக்கிறாரே. ஆமென். சொல்லுங்க, கர்த்தர் நீதிமானாக மாற்றியிருக்கிறார். ஆமென். அவருடைய பிள்ளையா மாற்றியிருக்கிறாரு. ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த வருடத்தில் இதுவரை நீங்கள் தேவனிடத்தில் அனுபவித்திராத ஒரு புதிய ஒரு உறவை நீங்கள் அனுபவிப்பீர்கள். இந்த வருடத்தில் நீங்கள் தேவனிடத்தில் இதுவரை அனுபவித்திராத ஒரு புதிய அன்பை அனுபவிப்பீர்கள்.
இதுவரை நீங்கள் அவருடைய அன்பை நீங்கள் இதுவரை நீங்கள் பார்த்த அன்பு வேற மாதிரி இருக்கும். இந்த வருஷத்தில் தேவன் உங்களை நேசிக்கின்ற நேசம் வேற மாதிரி இருக்கும், ஒரு புதுசாக இருக்கும். இவ்வளோ நாள் அவருடைய அன்பை பார்த்துருக்குனே, வித்தியாசமாக நேசிக்கிறாரே. சகோதரி சொன்னது போல ஒரு சகோதரி சொன்னாங்க இல்லையா, இதுக்கு அழுகையை தவிர வேற எதுவுமே அவர் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி தான் நீங்கள் சொல்லுவீங்க. அழுகையை தவிர வேற ஒரு இன்னும் அவர் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி நிலைமை தான் உருவாக்க ஆரம்பிக்கும். அவர் செய்ததெல்லாம் பார்க்கும்போது அவருடைய அன்பை புது விதத்தில் நீங்கள் இந்த ஆண்டு நீங்கள் ருசிக்க போகிறீர்கள். ஆமென். எந்த உலகம் உங்கள் விசுவாசத்தை ஆட்டி பார்த்ததோ அதே உலகம் உங்கள் விசுவாசத்தை வளர்க்கக்கூடிய ஒரு உந்து சக்தியாக, உருவாக்குகின்ற சக்தியாக தேவன் அவைகளை மாற்றப் போகிறார். ஆமாம். இந்த வருஷத்தில் பார்க்க போறீங்க, எதெல்லாம் உங்களை உழுக்குனுச்சு, எதெல்லாம் உங்களை ஆட்டுனுச்சு, உங்கள் விசுவாசத்தை கீழே தள்ளினதெல்லாம், உங்கள் விசுவாசத்தை தள்ளி விட்டதெல்லாம், எது தள்ளிச்சோ அதை கொண்டே தேவன் என்ன பண்ண போறாருன்னா உங்கள் விசுவாசத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தியாக தேவன் பயன்படுத்த போகின்றார். ஆமென். இந்த உலகம், கிறிஸ்தவ உலகம் பார்க்க போகிற அதிசயமான இன்னொரு காரியம் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, இதுவரை கண்டிராத அளவுக்கு கடற்கரை மணலத்தனையான சாட்சிகள் எழும்ப போகின்றது. ஏராளமான சாட்சிகள் எழும்ப போகுது இந்த வருஷத்தில். தேவனுங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியமாக வைக்கும்போது நான் சொல்கிறேன், அவ்வளவு சாட்சிகள், கடற்கரை மணலத்தனையான சாட்சிகள். சாட்சியின் நாட்களாகவே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வரும்போதெல்லாம் நீங்களே பாஸ்டர் எனக்கு ஒரு சாட்சி 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 சொல்லணும், சாட்சி சொல்லணும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களை அற்புத சாட்சிகளாக மாற்றுவார். ஆமென். புரிஞ்சுங்களா? இதுவரை பிசாசு உங்களை பயமுறுத்தின காரியங்கள், பிசாசு மக்களை கவர்ந்த கவர்ச்சிகள், இதெல்லாம் ஒன்றுமில்லாமல் போய் பைபிளில் போடப்பட்டிருது, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகினது. ஆமென். யாரு? அவர்களை காத்த நிழல். அவங்க இதுவரை பாதுகாப்புன்னு நினைச்சு அதை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி நமக்கு சாதகமாக அமைய போகின்றது. புரிஞ்சுங்களா? நீங்கள் சில பேர் நிறைய பேர் ஆசைப்பட்டிருப்பீங்க, இந்த உலகம் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே நீங்கள் நினச்சிருப்பீங்க. சில பேர் சொல்லுவீங்க, உங்கள் வீட்டை குறித்து நினைக்கும் போது, என் வீடு இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, என் கணவன் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, என் மனைவி இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, என் பிள்ளைங்க இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, என் பெற்றோர்கள் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, என் உறவினர்கள் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே என்று நீங்கள் எல்லாருமே ஒரு பெரிய ஒரு ஆவல் வச்சுருக்கீங்களே. கர்த்தர் சொல்ற, அதை விட சிறப்பான காரியத்தை நீங்கள் அவைகளில் பார்க்க போகின்றீர்கள். எதெல்லாம் நல்லா இருக்கும், இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், இப்படி தான் நல்லா இருக்கும், நீங்கள் எதெல்லாம் விரும்புனீங்களோ கர்த்தர் சொல்றார், உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியமாக வைக்கும் போது அதெல்லாம் ஆச்சரியமான காரியங்கள் உங்கள் வாழ்வில் நடப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அதே போல பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் சிறிய சிறிய ஆட்களை கொண்டு கர்த்தர் செய்வதெல்லாம் பார்க்க போறீங்க. நினைப்பீங்க, இவங்களை கொண்டா இந்த அற்புதம் நடக்குது, இவங்களை கொண்டா அந்த ஆச்சரியமான காரியம் நடக்குது. ஆமென். வேதத்தில் ஆதியாகமம் 1:2 பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்பொழுது வெளிச்சம் உண்டாக கடவுது என்றால் வெளிச்சம். ஆதியில தேவன் பேசி பேசி ஒழுங்கு இருள் வெறுமையை மாற்றினது போல இந்த வருஷத்துல நீங்க பேசி பேசி இருள் அகற்ற போறீங்க, ஒழுங்க மாற்ற போறீங்க, வெறுமை நீக்க போகிறீர்கள். ஆதியாகமம் 1:2-3 தேவனால் நடந்துச்சு. ஆனா இப்ப இந்த வருஷத்துல உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகின்றார். அநேக இடத்துல இருள் அகழ்வதை பார்க்க போறீங்க, ஒழுங்கீனம் மாறுவதை பார்க்க போறீங்க, வெறுமை நீங்கிறத பார்க்க போகிறீர்கள். ஆமென். புரியுதுங்களா? சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது எப்படி நடக்கும், மலைத்து போய் நிற்பீர்கள். அதெல்லாம் ஈஸியாக நடக்கிறத பார்ப்பீங்க. பக்கவே சொல்லுங்க, ஈஸியாக நடக்க போகுதுங்க. இது எப்படி ஆகும்? ஒரு அம்மா கேட்டாங்க, நான் புருஷனை அறியேன்னு, இது வர வரலாற்றில் சம்பவமே நடக்கலம்மா, எப்படியா கபிரியல் ஆகும்? தூதன் சொன்னார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியான உங்களை பார்த்து சொல்கிறார், இந்த வருஷத்தில் சில விஷயங்கள்லாம் இது எப்படிங்க சாத்தியம், நடக்கவே நடக்காதுங்க, சான்ஸே கிடையாதுங்க என்று சொன்ன விஷயங்கள்லாம் இந்த ஆண்டு தேவனால் முடிகிறதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் வாய் ஆச்சரியப்பட்டு அப்படியே பைபிளில் போடப்பட்டிருக்குது, ஓ இது கர்த்தரால் ஆயிற்று, என் கண்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு தேவன் எதெல்லாம் முடியல, எதெல்லாம் ஆகலன்ற காரியம், இது எப்படி நடக்கும், இது எப்படி ஆகும், சான்ஸே கிடையாது, வாய்ப்பே கிடையாது என்று சொன்ன காரியங்கள் எல்லாம் சுலபமாக, பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, சுலபமாக நடக்குங்க, எளிதாக நடக்கும். ஆமென். புரியுதுங்களா? எப்படி வீட்டில் குப்பையை ஒதுக்கி தள்ளுறீங்க பாருங்க, அந்த மாதிரி இந்த ஆண்டில் உங்கள் வாழ்வில் இருந்த வியாதி தரித்திரத்தெல்லாம் கூட்டி ஒதுக்கி தள்ள போறீங்க. ஹலோ, புரிஞ்சுங்களா? சொல்லுங்க, குப்பையை பெருக்கிறது போல பெருக்கி தள்ள போறீங்க.
ஆமென். புரியுதுங்களா? ஆகவே தேவ பிள்ளைகளே, தேவன் பெரிய பெரிய அற்புதங்களை இந்த ஆண்டு செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். எதிரிகளை ஜெயிக்கிறது கர்த்தர் வாக்கு கொடுக்க மாட்டார். சத்துரு உனக்கு எதிராக புறப்பட்டு வருவான், ஒரு வழியாய் புறப்பட்டு 7 வழியா ஓடி போவான். இந்த மாதிரி வாக்கு தத்துவத்தில் இந்த வருஷம் நீங்கள் இனிமேல் கேட்கவே மாட்டீங்க. என்ன கேட்க போறீங்கன்னா, சத்துருவே இல்லை, எதிரியே இல்லை, உனக்கு எதிராக எலும்புறவனே இல்லைப்பா, யாருப்பா, யாராவது இருக்கிறாங்களா தேடுப்பா. நம்ம யாரு, தாவீது அரசாணை வந்த பிற்பாடு யாராவது இருக்கிறாங்களா, எனக்கு உதவி செய்யக்கூடிய ஆள் யாராவது இருக்கிறாங்களா தேடுன மாதிரி. உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னா, இந்த வருஷம் எதிரி இருந்தாலும் பிரச்சனை வர்றதுக்கு, சொல்லுங்க, தட்டி சொல்லுங்க, எதிரிகளே பார்க்க மாட்டீங்க. ஆமென். புரிஞ்சுச்சுங்களா? இதுவரை நிறைய கருத்து நல்லது பண்ணுவாரெல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் அடிஷனலாக சேர்த்து நல்லது மட்டும் இல்லை, சமாதானம் என்ற ஒரு வார்த்தையை அதிகமாக நிறைய பேர் குடும்பங்களை கேட்க போறீங்க. தீமையை கருத்து நன்மையாக மாற்றுறாருன்னு கேட்டிருப்பீங்க. தீமை இருந்தாலும் நன்மையாக மாற்றுவதற்கு, தீமையே இல்லாட்டினா சமாதானம் உள்ள ஒரு வாழ்வை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆமென். இனிமேல் தீமையே இல்லாத ஒரு வாழ்வை பார்க்க போறீங்க. கர்த்தர் நன்மையாக மாற்றுவதை பார்ப்பீங்க. இஸ்ரேல் மக்களுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். என்ன வாக்கு பண்றாரு? நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். யோசிச்சு பாருங்க, எப்படிதான் சொல்ற, கர்த்தர் சொல்ற, நான் பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொன்ன என்ன அர்த்தம்னா, முதல் தரமான ஆட்களாக உங்களை வைப்பேன். சொல்லுங்க, முதல் தாரம்ல தூக்க கலகத்தில் கேட்டு வெளியே போய் தாரன்னு வர சொல்லிட்டாரு. அப்ப 2ஆம் தாரம் இந்த நிர்வாகம் பொறுப்பு இருக்காது. இதற்கு ஏஎஃப்டி நிர்வாகம், சேலம் ஏஎஃப்டி நிர்வாகம் இதுக்கு பொறுப்பே இருக்காது. ஓகேவா? தாரம் கிடையாது, தரம். சொல்லுங்க, தரம். ஆமென். சொல்லுங்க, முதல் தரமான ஆட்களாக பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன். என்ன அர்த்தம்னா, முதல் தரமான ஆட்களாக கர்த்தர் வைக்க போகின்றார். யோசிச்சு பாருங்க, கவனமா கேளுங்க. இன்னொரு சொல்றேன், இவங்க போய் கெஞ்சினாங்களா கர்த்தர்கிட்ட, ஆண்டவரே ஐயோ எப்படியாவது எங்களை பூமியில் இருக்கிற சகல ஜனங்களுக்குள்ளும் எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைங்கன்னு சொல்லி இவங்க போய் யாராவது கேட்டார்களா, கெஞ்சினார்களா, அல்லது உபவாசம் கடந்தார்களா? இல்லை, கர்த்தருடைய திட்டம் அது. நீ சொல்ற, கர்த்தர் பூமியில் சகல ஜனங்களுக்குள்ள உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பது நீங்க கேட்கலைங்க. இன்னைக்கு யாருமே கேட்டுட்டு வரல. கர்த்தர் வாக்கு கொடுப்பார்னு எதிர்பார்த்து, கர்த்தர் சொல்ற, நீ எதிர்பார்த்த காரியம் என்ன? பூமியில் இருக்கிற சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். இன்னும் சொல்ல போனா, ரட்சிக்கப்பட்ட மக்கள் தான் இந்த உலகத்தில் உயர்தரமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். நான் என்ன சொல்றேன்னா, நான் விசுவாசிப்பது என்னன்னா, இந்த சேலத்தில் இருக்கிற ஆட்கள்லேயே நீங்க தான் முதல் தரமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பக்க சொல்லுங்க, நீங்க முதல் தரமா இருக்கணும் ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். ரட்சிக்கப்பட்ட மக்கள் இந்த ஸ்தானத்தில் கர்த்தர் வைக்கிறார். பாருங்க, உதாரணம் சொல்றேன் பாருங்க. ட்ரெயின்ல போனா ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கா பிரதர்? ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் இருக்குதா இல்லைங்களா? ஆனால் இருக்குதா இல்லைங்களா? தட்டி கேளுங்க, இப்ப இருக்குதான்னு கேளுங்க. என்னங்க இருக்குது? ஃப்ளைட்டில் போனால் அதுலேயும் ஃபர்ஸ்ட் கிளாஸு செகண்ட் கிளாஸ்லாம் இருக்குது. பிஸ்னஸ் கிளாஸு எல்லாமே அதுலேயே இருக்குது. ஃபர்ஸ்ட் செகண்ட் பிஸ்னஸ்லாம் இருக்குது பாருங்க. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்லாம் யார் போவாங்க அப்படின்னா, பெரிய பெரிய விஐபிகள்லாம் போவாங்க. மிக 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 முக்கியமான ஆட்கள் தான் அதில் பயணம் செய்வார்கள். கர்த்தர் சொல்கிறாரு, இப்போ அவங்களப்பா, நீ என் பிள்ளையா இருக்கிற, நீ தான் இந்த உலகத்தில் முதல் தரமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாழ்க்கை தேவன் வாழ விரும்புகிறார். வாழும்படி கர்த்தர் உங்களை செய்வார். ஆமென். எல்லா ரட்சிக்கப்பட்ட மக்களும் இந்த பூமியிலே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். முதல் இடத்தில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். முதல் தரமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, இப்ப ரட்சிக்கப்படாத ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, ஆண்டவரே என்னை ஃபர்ஸ்ட் கிளாஸில் வைன்னு சொன்னால் கொஞ்சம் ஓரங்கட்டு
நீ பின்னாடி வா அப்படின்னுவார். நான் யாருன்னு தெரியுமா? நான் எம்பி எம்எல்ஏ. நீ எம்பி எம்எல்ஏ மோதத்தில் கவரம் கட்டு. இந்த பூமியிலே ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய யாருன்னா என் பிள்ளைங்க, தேவனுடைய பிள்ளைகள், உடன்படிக்கையின் பிள்ளைகள். உலகத்தின் பார்வைக்கு அவர்கள் விஐபி போல தோன்றலாம், ஆனால் தேவனுடைய பார்வையிலே நீங்களும் நானும் தான் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஆட்கள். ஆமென். பாருங்க, கிறிஸ்மஸுக்கு தான் பேசினேன், நீங்க தான் மிக 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 முக்கியமானவர்கள்னு சொல்லிட்டு நியூ இயருக்கும் சொல்றேன், நீங்க தாங்க மிக 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 முக்கியமானவர்கள். என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே முதல் தரமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்காக தான் ரத்தம் சிந்தி அவருடைய பிள்ளையாக தேவன் நம்மை மீட்டெடுத்திருக்கின்றார். ஆமென். எதுக்காக கர்த்தர் மீட்டார்? எதுக்காக ரட்சித்தார்? ஒரே நோக்கம், பூமியில் இருக்கிற சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஆமென். கர்த்தருக்கு என்ன ஆசை, விருப்பம்னா இந்த பூமியில் ரட்சிக்கப்பட்ட மக்கள் தான் முதல் தரமான ஒரு வாழ்க்கை, கீர்த்தியும் புகழ்ச்சியுமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. பூமி ஆண்டவரே, பரலோகத்தினுடைய சித்தம் என்ன, பூமியில செய்யப்படுவதாக நம்ம ஜெபம் பண்றோம் இல்லைங்களா? இந்த ஜெபம் எல்லாரும் சொல்லுவோம், பரலோகத்தினுடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இப்போ அதே இயேசு சொல்றாரு, பரலோகத்தில் என் சித்தம் என்ன தெரியுமா? இந்த பூமியிலேயே சகல ஜனங்களுக்குள்ளும் நீ தான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இருக்கணும். இப்போ நம்முடைய பிரேயர் என்னவோ மாறணும். ஆண்டவரே, பரலோகத்தினுடைய சித்தம் என்ன? நாங்கள் இந்த பூமியில முதல் தரமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர், அப்படியே இந்த பூமியில் செய்யப்படுவதாக. ஆமென். புரிஞ்சு என்ன சொல்லிட்டு இருக்கிறோன்னு, தேவன் இந்த உலகத்தில் அவர்தான் முதல் தரமான ஒரு ஆள். இப்போ தேவன் நம்மையும் அவரை போல முதல் தரமான ஒரு ஆளாவே மாற்றிருக்கிறார். உங்களுக்கு தெரியுங்களா? தேவ தூதர்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிடையாது, தேவ தூதர்கள் செகண்ட் கிளாஸ். நம்ம நினைச்சுக்கிறோம், ஆண்டவரே தேவ தூதர்கள் நம்ம உற்று பார்க்க ஆசையா இருக்கிறாங்க. நம்ம ஆண்டவரே அவனுக்கு அதை காமிக்கிறீங்க, உனக்கு எதை காமிக்கிறீங்க, எனக்கு ஒரு தேவ தூதனையாவது காமிக்க வேண்டாமா? நல்லா கவனமாக கேளுங்க, பரலோகத்தில் இருக்க தேவ தூதர்கள் கூட்டமே நம்மை உற்று பார்க்க ஆசையாக இருக்கின்றது. ஏன்? இந்த பூமியில் நாம் ஃபர்ஸ்ட் கிளாஸை சேர்ந்தவங்க, நம் முதல் தரமான இடத்துல சேர்ந்தவங்க. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், மனிதனை கர்த்தர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வச்சிருக்கிறார். ஏன்னா மனிதன் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டவன். பைபிளில் போடப்பட்டிருக்கிறது, அவருடைய ரூபத்தின்படியையும் அவருடைய சாயலின்படியையும் நாம் அவர்களை உருவாக்குவோமாக, மனுஷனை உண்டாக்குவோமாக. பாருங்க, கவனமாக கேளுங்க, இன்றைக்கு மனிதன் பாவம் செய்தானோ அன்னைக்கு நடந்த விஷயம் என்னன்னா, இதை இழந்துட்டான். எதை இழந்துட்டான்? அந்த முதல் தரமான ஒரு வாழ்வை இழந்துட்டான். கீர்த்தியும் புகழ்ச்சியமாக கர்த்தர் வைப்பேன்னு சொன்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை இழந்துட்டான். பாருங்க, எங்கே விழுந்தான்னா, மனுஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸையும் தாண்டி செகண்ட் கிளாஸையும் தாண்டி தேர்ட் கிளாஸையும் தாண்டி இப்போ லாஸ்ட் கிளாஸ்க்கு வந்துட்டான். இதனால பாவத்தினால பாவத்தின் நிமித்தமாக மனிதனுடைய நிலைமை எப்படின்னா, மிருகங்களை காட்டிலும் ஒரு மோசமான நிலைமைக்கு மனுஷன் போயிட்டான். பாருங்க, யோசிச்சு பாருங்க. மிருகங்கள் போய் சொல்லுதா? ஹலோ. ஆனா நம்மாளு பாருங்க, மனிதர்கள் போய் சொல்றாங்களா இல்லையா? அது எந்த கிளாஸை காமிக்குது? அது எந்த கிளாஸை காமிக்குதுங்க? லோ கிளாஸ், லாஸ்ட் கிளாஸ், கடைசி கிளாஸை காமிக்குது. யோசிச்சு பாருங்க. மிருகங்கள் எங்க கொள்ளையடிச்சிருக்குதா? நம்ம ஆட்கள் பாருங்க, அதை விட கீழே இறங்கிட்டான். இன்னைக்கெல்லாம் உலகத்தில் கொள்ளையடிக்கிறது, இன்னைக்கு இந்த டிஜிட்டல் உலகம் போனதுனால பாருங்க, இன்னைக்கு எல்லாரும் பயப்படுறாங்க. எவன் ஃபோன் வந்தாலும் பயப்படுறாங்க. ஏதாவது அன்னோன் கால் வந்தாலும் நம்ம எடுக்க பயப்படுறோம். ஏதாவது லாக் பண்ணிட்டா என்ன, ஏதாவது பண்ணிட்டா என்ன பயப்படுறோம். இப்போ இதெல்லாம் என்னத்தை காமிக்குது? மனிதன் முதல் தரமாக இருக்க வேண்டிய இப்போ லோ கிளாஸ்க்கு போயிட்டான். மிருகங்கள் எங்கேயாவது யாரும் பாம்பு செய்தா அழிக்குதா? நம்மளால என்ன பண்ணுறான்? லோ கிளாஸ்க்கு போனாலும் மனிதனை அழிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கின்றான். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத ஒரு நிலைமையில் மனுஷன் சென்று விட்டான். யோசிச்சு பாருங்க, ஒரு புதிய செருப்பை கழட்டி வச்சுட்டு மேலே வர முடியல, கீழே போய் பார்த்தா காணா போயிடுது. சில இடத்துல சர்ச்சில் மக்களுடைய பெரிய கம்ப்ளைண்ட் பாருங்க, பாஸ்டர் நீ தான் புது செருப்பு போட்டு வந்தாங்கய்யா, யாரோ ஒரு ஆளை தூக்கிட்டு போயிட்டாங்கய்யா. இந்த சர்ச்சில் நிறைய பேருக்கு கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. நானா, ஐயோ ஆண்டவரே, இவர்களுக்கா இந்த நிலைமை? புது செருப்பு போட்டு வந்தாங்க, இன்னைக்கே தூக்கிட்டு போயிட்டாங்களே. சில பேர் இப்போ எல்லா செருப்புக்கு போச்சு.
நீ உட்கார்ந்துருக்க எல்லாருமே நம்ம செருப்பு பத்திரமா இருக்குதா இல்லையான்னு தெரியும். என்ன சொல்கிறேன், அந்த அளவுக்கு மனிதனுடைய நிலைமை என்ன ஆயிடுச்சா, லோ கிளாஸாக போயிடுச்சு பாருங்க. எப்படி வாழ வேண்டியவன் லாஸ்ட் கிளாஸ்க்கு போயிட்டான் பாருங்க. இப்போ கர்த்தர் பாருங்க, மனுஷனை திரும்பவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு கொண்டு வரும்படிக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்த தேவன் உலகத்துக்கு மனுஷனாக இறங்கி வந்தார். திரும்பவும் மனுஷனை ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு கொண்டு வரணும். மனிதனுடைய வீழ்ச்சி பயங்கரமான ஒரு வீழ்ச்சி. அங்கிருந்து மனுஷனை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் பெரிய கரையும் அதுக்காக கொடுக்கப்பட வேண்டியிருக்குது. அதற்காக தான் தேவனே மனுஷனாக ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருந்தவர் அவர் இறங்கி வந்து அவர் நமக்காக லாஸ்ட் கிளாஸ் ஆகி நீச கோலமாகி நம்ம மீட்டு திரும்பவும் நமக்கு உயர்தரமான ஒரு வாழ்வை கல்வாரி சிலுவையிலே மீட்டு கொடுத்திருக்கிறார். நான் சொல்கிறேன், இந்த வருடம் முழுவதும் நன்றி உள்ளவங்களா இருக்கணும். ஆமாம், நன்றி மிகுந்த உள்ளத்தோடு இருக்கணும். ஆண்டவரே, கடைசி வாழ்வு லாஸ்ட் வாழ்க்கையாக இருந்த என்னைய இந்த பூமியில் இருக்கிற சகல ஜனங்களுக்குள்ளும் கீர்த்தியும் புகழ்ச்சியமாக வைப்பதற்கு ரத்தத்தை சிந்தி பாவத்துக்கு ஒரு முடிவு கட்டி விட்டீரே, பாவத்தை நிலவிட்டு அகற்றி விட்டீரே. ஆமென். ரட்சிக்கப்பட்ட மக்கள் இதை புரிந்து கொள்ளணும், இதை அறிந்து கொள்ள வேண்டும். இது அவசியமாக இருக்குது. நான் சொல்கிறேன், இவைகளை அறிந்து கொண்ட மக்கள், புரிந்து கொண்ட மக்கள், உங்களை சுத்திகரிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கின்றது. நீங்கள் உங்களை சுத்திகரிக்கவில்லை என்றால் தேவன் நமக்காக சம்பாதித்த ஆசீர்வாதங்களை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. தேவன் கல்வாரி சிலுவையிலே நமக்காக சம்பாதித்து வைத்த ஆசீர்வாதங்கள் ஏராளம். சிலுவையை பார்க்கும்போது அதில் தேவன் சம்பாதித்து வைத்த ஆசீர்வாதங்கள் அளவில்லாதது, கட்டுக்கடங்காதவைகள், ஆழம் கண்டுபிடிக்க முடியாதவைகள், எண்ணி பார்க்க முடியாதவைகள். நான் சொல்கிறேன், அவைகளெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வைராக்கிய வாஞ்சி நமக்குள்ளாக இருக்க வேண்டும். ஆமென். பவுல் புதிய ஏற்பாட்டில் எழுதும்போது மகிமை, ஐஸ்வர்யம், அளவற்ற ஐஸ்வர்யம், இப்படிலாம் நிறைய பேசுகிறார். தேவனுடைய ஐஸ்வர்யத்தை பார்க்கும் போதெல்லாம் நல்லா கவனம் கேளுங்க. தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இந்த பூமியில் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை நம்மை பற்றி கொள்ள வேண்டும். ஆமென். புரியுச்சுங்களா? சில பேர்லாம் எனக்கு ஏங்க நான் ரொம்ப நல்லவங்க, எனக்கு ஏங்க வந்து இதெல்லாம் நடக்க மாட்டேன்னு சில பேருடைய கேள்வி. நான் ரொம்ப நல்லவனாக இருக்கிறனால இதெல்லாம் கிடைக்கணும் பைபிளில் போடல. நல்லா கவனமாக கேளுங்க. நல்லவருக்கெல்லாம் கர்த்தரின் நன்மைகள் கிடைக்கிறது என்று வேதத்தில் எழுதப்படவில்லை. சில பேருடைய கேள்வி எதுவும், நான் ரொம்ப நல்லவனாக இருக்கேன், எனக்கே நடக்க மாட்டேன்னுது. கவனிங்க, நல்லவர்களாக அதுக்குன்னு பாஸ் சொல்லிட்டாரு நல்லவங்களாக இருந்தா அப்படி இல்லை. நல்லவங்களாக இருக்க வேண்டும் என்பது ஆரம்ப நிலை. ஆனால் நம்ம அங்கேயே நின்று விடக்கூடாது, தொடர்ந்து முன்னேற வேண்டும். அதே இடத்துல நிற்கக்கூடாது. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, எல்கேஜியில் உட்காந்துருக்கிறது நல்லா இருக்குங்களா? யோசிச்சு பாருங்க. முதல்ல யார் உட்காந்துருக்காங்க? இந்த முதல்ல 3 பிள்ளைங்க எல்கேஜியில் உட்காந்து நல்லா இருக்குங்களா? அவங்க பெற்றவர்களுக்கு விண்மணியை பார்க்குறாங்க. எல்கேஜின்னா அசுதா எல்கேஜி என்னம்மா படிக்கிற? எல்கேஜி யாருக்காவது பிடிக்குமா? அவங்க முதல்ல அவங்க அம்மா எங்கே பிடிக்குங்களா? உங்கள் பொண்ணு என்ன படிக்கிறா? எல்கேஜி பாஸ்டர். பிடிக்குங்களா? இங்கே யார் படிக்கிற பசங்க? நம்ம யார்? ஹாரிசன் 11தாப்பா. இப்போ அவங்க பாட்டு கேட்குற வளர்ந்து என்ன பையன் படிக்கிறான்? அவன் யூகேஜியில் இருக்கிறான் பாஸ்டர். யோசிச்சு பாருங்க. யாருக்குமே பிடிக்கிறது கிடையாதுங்க. யாருமே, எந்த பேரண்ட்ஸுமே தான் பிள்ளைங்க வந்து லோ இடத்துல இருக்க வேண்டும் என்பதை யாருமே பிடிப்பதே கிடையாது. ஆமென். வருஷம் அவங்க தாண்டி போகணும், வருஷம் அவங்க மேலே போக வேண்டும். நல்லவர்களாக இருந்தால் மட்டும் போதாது, அதை தாண்டி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் விசுவாசிக்கிறவர்களாக மாற வேண்டும். விசுவாசத்திலே தீவிரம் காண்பிக்கின்ற ஆட்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து எனக்காக இவ்வளோ பாடுபட்டு இவ்வளோ காரியத்தை எனக்கு சம்பாதித்து தேவரகமான ஒரு வாழ்க்கையை எனக்கு சவதரித்து வைத்திருப்பார் என்றால் நான் இதை சுதந்திரிக்காமல் விட மாட்டேன். ஆமென். இது எனக்காக சம்பாதிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் என்று வைராக்கியம் பாராட்ட வேண்டும். நான் சொல்கிறேன், வைராக்கியம் பாராட்டுகிற மக்களுக்கு அவைகள் உண்டாகும். எவ்வளோ பேர் இது எனக்காக தேவன் கொடுத்த வார்த்தை என்று வைராக்கியம் பாராட்டுறீங்களோ, நான் சொல்ல அவங்களுக்கு அவைகள் உண்டாக ஆரம்பிக்கும். இது யாருக்கும் எழுதி வச்சிருக்கிறாருங்க, இதெல்லாம் நமக்கு இல்லைங்க. சகல ஜனம் கீர்த்தியும் புகழ்ச்சியமாக வைப்பார், நமக்கு செட் ஆகாதுங்க. அதெல்லாம் பாஸ்ட் போன்ற ஆட்களுக்கெல்லாம் செட் ஆகும், நமக்காக செட் ஆகாது. நான் சொல்றேன், இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வாக்குத்தத்தம் உரியது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இவைகளை பற்றி எந்த ஒரு கரிசனையும் இல்லாத ஒரு ஆட்களாக போய்விடக்கூடாது. கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்கலாம் போகட்டும்.
அப்படி இல்லை. சில பேர் அப்படி வந்தா வரட்டும், வராட்டா போகட்டும், அப்படி இல்லை. நான் என் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளுக்குள்ளும் ஜனங்களுக்குள்ளும் நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியும் வைப்பேன்னு என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. வந்தா வரட்டும் வராட்டு போகட்டும் கிடையாது. நான் இப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த பூமியில் இந்த வருடம் நான் வாழ்வேன். ஏனென்றால் நான் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகவே இயேசு தேவன் மனிதனாக இந்த உலகத்தில் வந்து எனக்காக இரத்தம் சிந்தி என்னை மீட்டு எடுத்திருக்கிறாரே. அப்படி என்றால் நான் கண்டிப்பாக இந்த வாழ்வு நான் வாழ வேண்டும். வைராக்கியம் பாராட்டணும், ஒரு ஆதங்கம் இருக்க வேண்டும், ஒரு பிரியம் இருக்க வேண்டும், அவைகள் நம்முடைய வாழ்வில் சாத்தியமாக்க வேண்டும் என்ற ஒரு வெறி நமக்குள்ள இருக்கணும். ஆமென். புரிஞ்சுங்களா? எஸ், தேவனுடைய வாக்குத்தத்தம் என் வாழ்க்கை நிச்சயம் நிறைவேற வேண்டும் என்று ஆசைப்படணும். இதை சுதந்திரிப்பதற்காக தேவன் ஏராளமான வழிவாசல் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு கதையை சொல்லி நான் முடிக்க போறேன். கதையா பாஸ்டர்? கதைனாலே தூங்க. அமெரிக்க தேசத்தில் அடிமைத்தனம் என்று சொல்லக்கூடியது சட்ட ரீதியாக இருந்த ஒரு காலகட்டங்கள். முதல் உலகப் போர், இரண்டாம் உலகப் போர் காலகட்டங்களெல்லாம் சட்ட ரீதியாக இருக்கப்பட்டது அடிமைத்தன ஒரு வாழ்வு. இந்த அடிமைத்தன வாழ்வு எப்படின்னா, வெள்ளைக்காரங்க கருப்பர்கள். நம்ம ஊரில் பாருங்க ஜாதி பிரச்சனை இருக்குல்ல, ஜாதி நம்ம ஊரில் இன்னும் இவ்வளோ இன்னும் ஜாதி இன்னும் ஏகப்பட்ட ஜாதி கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க. இன்னும் கன்க்ளூஷனுக்கு வரல எத்தனை ஜாதி இருக்குன்னு. இந்த மேலை நாடுகளில் என்ன பிரச்சனைனா ஜாதி இல்லை, அங்கே பிரச்சனை பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரங்க கருப்பு இனம், இப்படிப்பட்ட இனம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வெள்ளைக்காரங்க ஒரு காலகட்டத்தில் இந்த முதல் உலகப் போர், இரண்டாம் உலகப் போர் வரத்துக்கு முன்னாடி காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற அநேக கருப்பர்களை வந்து அடிமைகளாக கொண்டு வந்தார்கள். அடிமைகளை கொண்டு வந்து அவங்க வீட்டில் வேலை செய்கிறதுக்கு, சொல்லப்போனால் வீட்டில் வேலை செய்கிறதுக்கு, எல்லா வேலையும் செய்கிறதுக்கு, வயல் வேலை, அவங்க வீட்டில் இருக்க கக்கூஸ் கழுவுற வேலை, எல்லா வேலைகளும் செய்கிறது அடிமைகளை பயன்படுத்தினார்கள். ஆபிரகாம் லிங்கன் அதிபராக வந்த காலகட்டத்தில் இவர் எல்லாத்தையும் பார்க்கும்போது எப்படி ஒரு மனுஷனுக்கு அடிமையாக இருக்க முடியும்? ஆகவே என்ன பண்ணுறாருன்னா ஒரு சட்டத்தை பிறப்பிக்கிறார். என்ன சட்டம்னா, இனிமேல் யாரும் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கருப்பினத்தவர்களை விடுதலையாக்குங்கள். எந்த ஒரு கருப்பினத்தவர்களும் வெள்ளைக்காரங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வர ஆரம்பித்தார். என்ன சொல்ல போனால், இன்று முதல் யாருக்கும் அடிமை இல்லை என்று சொல்லி பிரகடனப்படுத்திக்கிட்டாரு ஆபிரகாம் லிங்கன். அவர் பிரகடனப்படுத்த நாட்களில் அந்த அடிமைத்தனம் சட்ட ரீதியாக முறித்து போடப்பட்டது. ஆனால் வருத்தத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா, அன்னைக்கு பிரகடனப்படுத்தாலும் 20 வருஷம் 30 வருஷ காலகட்டங்களாக ஏராளமான கருப்பின மக்கள் வெள்ளைக்காரங்களுக்கு அடிமையாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. யோசிச்சு பார்த்தீங்களா? அவரு ஆபிரகாம் லிங்கன் காலத்தை விடுதலை ஆக்கிட்டாரு. கவனமாக கேளுங்க, இதெல்லாம் சரித்திரத்தில் நடந்த சம்பவம். இதெல்லாம் படமாகவே எடுத்திருக்கிறாங்க. ஆங்கிலத்தில் இருக்குது. இது எந்த படம்? ஆங்கிலத்திலே வெளியிட்டிருக்கிறாங்க அந்த படத்தெல்லாம் வந்து. கவனமாக கேளுங்க, அன்னைக்கு பிரகடனப்படுத்திட்டார் விடுதலை ஆயிடுச்சுன்னு. ஆனால் விடுதலை ஆக்கிட்டாரு. ஆனால் இவர்கள் 30 40 50 வருட காலகட்டங்களாக அடிமைத்தனத்தில் வாழ்ந்தாங்க. அநேக கருப்பின மக்கள் காப்பி தோட்டத்தில் வேலை செய்கிற ஆட்களாக இருந்தாங்க. ஏன்னா இவர்களுக்கு விடுதலை என்ற ஒன்று அறிவிக்கப்பட்டது தெரியாததுனால அடிமையாகவே வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. என்னைக்கு இவங்களுக்கு தெரியுதோ அன்னைக்கு வெளியே வந்திருக்க முடியும். தெரியாததுனால அடிமைத்தனத்திலே வாழ ஆரம்பிச்சாங்க. சுயாதீனர்களாக இவர்கள் இருந்து நன்மைகளை அனுபவித்திருக்கலாம், மற்ற எல்லாரும் போல கௌரவமாக வாழ்ந்திருக்கலாம், கௌரவமாக படிச்சிருக்கலாம், முன்னேறி இருக்கலாம், வாழ்ந்திருக்கலாம். ஆனால் தெரியாதனால ஒரு கூட்ட ஜனம் இன்னும் அவர்கள் அடிமைகளாகவே இருந்தார்கள். சில பேர்லாம் பாருங்க, இவங்க விடுதலை ஆனாங்கன்னு தெரியாம வாழ்க்கையில் தலையெழுத்தே இதுதான் நினைச்சலாம் வாழ்ந்தவங்க இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நான் சொல்லியே 50 வருட காலகட்டத்தில் விடுதலை ஆபிரகாம் லிங்கன் விடுதலையை அறிவித்து கூட 30 40 50 அடிமைகளாகவே இருந்திருக்கிறார்கள். இதை யாரெல்லாம் தெரிஞ்சதோ அவர்கள் பாருங்க தங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டி இருக்கிறார்கள். அந்த நாட்களில் பாருங்க, இந்த வெள்ளைக்காரங்க கருப்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா முன்னாடி உட்கார முடியாது. கருப்பர்கள் வந்து கருப்பர்கள் எல்லாமே பின்னாடி தான் போய் உட்காரணும். சீட்டு இருந்தால் கூட உட்காரக்கூடாது. யோசிச்சு பாருங்க, பஸ்ஸில் நீங்கள் போகிறீங்க, சீட்டு கூட உங்களை உட்காரணும், உங்களுக்கு எப்படி இருக்கும்? பக்கத்தில் தட்டி கேளுங்க பார்க்கலாம். ஏன் உங்களுக்கு எப்படி இருக்கும்? பஸ்ஸில் போகிறீங்க,
சீட்டு இருந்து உங்களை உட்கார விடலன்னா எப்படி இருக்கும்? இப்படி பண்ணியிருக்கிறாங்க நம்ம ஆட்கள். ஏன் நம்ம ஆட்களில் வெள்ளைக்காரன் கருப்பனுக்கு பண்ணியிருக்கிறான் பாருங்க. ஹோட்டலுக்கு போனால் கூட பிரதானமான இடத்துல உட்கார விட மாட்டாங்க வந்து. ஏன்னா அவங்க எல்லா இடத்துலையும் வெள்ளைக்காரன் தான் உட்காருவாங்க வந்து. கருப்பர்கள் மூலையில் போய் தான் உட்காரணும் வந்து. ஸ்கூலுக்கு போனால் கூட வெள்ளைக்கார பிள்ளைங்க ஃபஸ்ட்டு ரோட உட்காரணும், கடைசி பெஞ்சில் யார் உட்காரணும்னா இந்த கருப்பு இனத்த பிள்ளைங்க தான் உட்காரணும் வந்து. பாருங்கள், ஒரு காலகட்டத்தில் இதை அறிந்த ஒரு அம்மா, ஆபிரகாம் லிங்கன் எங்களை விடுதலை ஆக்கிட்டாருன்னு அறிந்த ஒரு அம்மா என்ன பண்ணாங்கன்னா, பஸ்ஸில் ஏறும்போது வெள்ளைக்காரங்க உட்காந்த ஒரு சீட்டில் போய் உட்கார ஆரம்பித்தாங்க. அங்கேருந்து வெள்ளைக்காரன் பஸ்ஸில் ஏறி இருக்கான். பஸ்ஸில் ஏறின பிற்பாடு ஒரு மறைச்சானா பாருங்க. இந்தம்மா அப்போ தான் கால் மேலே கால் போட்டு உட்கார ஆரம்பித்தாங்களாம். என்ன பண்ண ஆரம்பித்தான் அந்த வெள்ளைக்காரன், வாக்குவாதம் சண்டை வந்து கடைசியில் அந்த அம்மா மேலே கேஸ் கொடுத்து கோர்ட்டில் ஃபைல் பண்ணிட்டான் கேஸு. இப்போ கோர்ட்டில் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, சார் சாரி, இப்போ உங்கள் கேஸை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன் எடுத்துக்கொள்ள முடியாதுன்னா, நம்ம அதிபர் அவர்களை விடுதலையாக்கி விட்டார். இனிமேல் நீ அவங்களுக்கு இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொன்னால் அந்த காரியத்தெல்லாம் எங்களால் எடுத்துக்கொள்ள முடியாது. சட்டம் பட்டு விட்டது. முன்னாடி ஆபிரகாம் லிங்கன் இந்த சட்டம் பிறப்பிக்கணும்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அங்கே எடுத்துருப்போம். அந்த கருப்பு அந்த அம்மாவை தூக்கி உள்ள ஜெயிலில் போட்டிருப்போம். ஆனால் இப்போ முடியாது. ஆமென். தேவ பிள்ளைகளே, ஒரு விஷயம் சொல்கிறேன். எல்லா அதிபர்களுக்கும் பெரிய அதிபர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆபிரகாம் லிங்கனுக்கு மேலே பெரியவர். அவர் இந்த உலகத்தில் வந்து இறங்கி நமக்காக இந்த உலகத்தில் வந்து நம்மை மீட்டு விட்டார். தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் நமக்கு சம்பாதித்து வைத்து விட்டார். கடைசியில் இருந்து நம்மை தூக்கி ஃபர்ஸ்ட் கிளாஸில் கொண்டு வந்து வைத்து விட்டார். இப்போ நம்ம இவைகளை அறிந்து கொண்டு சொந்தம் பாராட்ட வேண்டும். இதை யாரெல்லாம் அறிந்து கொள்கிறாங்களோ அவங்க தலை நிமிர்ந்து நடக்கிறாங்க. அவங்க வெற்றி வாகை சூடுகிறார்கள். அவங்க வெற்றி மேல் வெற்றி பெறுகிறார்கள். ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம், பெருக்கத்தின் மேல் பெருக்கம் பெறுகிறார்கள். ஆமென். யோசிச்சு பாருங்களா, எல்லாவற்றையும் கல்வாரி சொல்லி சம்பாதிச்சு வச்சுட்டாரு. பரிசுத்தம் வேணுமா, கல்வாரி நோக்கி பாருங்கள். ஆரோக்கியம் வேண்டுமா, கல்வாரி நோக்கி பாருங்கள். இயேசுவின் காயங்களால் நீங்கள் சுகமானீர்கள். ஐஸ்வர்யம் வேண்டுமா, தேவைக்கும் அதிகமாகவே கர்த்தர் ஐஸ்வர்யத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார். என்று சொல்ல போனா எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக சம்பாதித்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வேலை என்ன, இவைகளை அறிந்து கொண்டு சுதந்திரிக்கணும். துரதிருஷ்டமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, இன்னும் சில விசுவாசிங்க, சில கிறிஸ்தவங்க இதை அறியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதா ரொம்ப வெட்கக்கேடான ஒரு காரியம். ஐஸ்வர்யம் செழிப்பு பணத்தெல்லாம் பற்றி போதிக்கும் போது நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பைபிளில் போடப்பட்டிருக்குது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்திய புறஜாதிகளாக நமக்கு வரும்படி. அதுக்கு முந்தைய வசனம் பார்த்தீங்கன்னா பைபிளில் போடப்பட்டிருக்குது, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கல்வாரியை காண்பிக்கிறார், சிலுவையை காண்பிக்கிறார் பவுல். காமிச்சிட்டு ஏன்பா அவர் அடிக்கப்பட்டாரு, ஏன்பா அவர் ரத்தம் சிந்தினாரு, ஏன் சாபமானார்னு சொல்லும்போது அடுத்த பாயிண்ட்டுக்கு கீழே வராரு. ஏன் தெரியுமா, சிலுவையில் தூக்கப்பட்ட யோனும் சபிக்கப்பட்ட எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமான. ஏன் சாபமானார் தெரியுமா, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்ன, முத அவனை கூப்பிடும் போதே நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னார், உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னார். ஹலோ, உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன்னார், உன்னை ஆசீர்வதிக்கணும் ஆசீர்வதிப்பேன், சபிக்கணும் சபிப்பேன்னார், உனக்குள்ளும் சந்ததிக்குள்ளும் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். வந்து வெள்ளியும் பொண்ணும் உடைய சீமானாக இருந்தான்னு போடப்பட்டிருக்குது. பிரபு நீர் மகா பிரபுன்னு சொன்னாங்க. அப்போ இத்தனை ஆசீர்வாதமும் நல்ல கவனமாக கேளுங்க, சிலுவையின் மூலமாக நமக்கு பண்டமாற்று முறை செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ இயேசு நாமத்தில் சொந்தம் பாராட்டி எடுத்துக்கொள்ளும். எஸ், இது என்னுடையது. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போயிருப்பது உண்மை என்றால் அடுத்த வசனம் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவால் எனக்கு வரும்படி இது இப்படி ஆயிற்று என்பதையும் நாம் விசுவாசிக்க வேண்டும். இது தெரியாதவங்க நம்மளை குறை சொல்லிட்டு இருப்பாங்க. நான் சொல்கிறேன், இதை தெரிஞ்ச நம்ம என்ன பண்ணோம், தெரிஞ்ச நம்ம எடுத்து பயன்படுத்துகிறோம். ஒரு நாள் உனக்கும் தெரியும்ப்பா. சில ஆட்கள் எத்தனை இந்த விடுதலையாகியும் 30, 40, 50 வருஷம் யார் அடிமைத்தனத்தில் கடந்தது, கருப்பர்கள் அடிமைத்தனத்தில் கடந்தாங்க. இப்போ சத்தியம் தெரிஞ்சிருச்சு, நான் எழுதி சுதந்திரிக்கிறேன். சத்தியம் தெரியாதவர்களும் அவர்களும் அடிமைகள் தான். எனக்கு சத்தியம் புரிஞ்சிருச்சு. இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் எடுத்து அனுபவியுங்கள். ஆமென். கல்வாரி சிலுவையில் நமக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சவதரித்து வைத்து விட்டார். உங்களுக்காக இனிமேல் தான் சவதரிக்க போகிறார்னு கிடையாது, எல்லாம் முடிந்தது. உங்களுக்கு எனக்கும் தேவன்
சவதரிக்க வேண்டிய எல்லாவற்றையும் கல்வாரியில் சவதரித்து வைத்துட்டார். லாஸ்ட்ல விழாவில் குத்துனாங்க. கடைசியாக வெளியே வந்தது இரத்தமும் தண்ணீரும். என்ன சொல்கிறாருன்னா, பா உனக்காக எல்லா ரத்தத்தையும் சிந்திட்டேன். லாஸ்ட்டில் தண்ணி எதை காமிக்கணும்னா, இனிமேல் என் சரீரத்தில் ரத்தம் இல்லை. ஆமென். இவ்வளோ பெரிய மீட்பு கல்வாரி சூழல் எனக்காக தேவன் சம்பாதிச்சு வச்சிருந்தாருன்னா இப்போ நம்ம உரிமை பாராட்டணும். எஸ், நான் இந்த பூமியில் தேவன் சொல்லியிருக்கிறார், பூமியில் இருக்கிற சகல ஜனங்களுக்கும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியும் வைப்பேன் இருக்கிறாரு. அப்போ நீங்கள் விரும்பணும், இது தேவன் எனக்காக ஏற்படுத்துகிற ஒன்று. நான் இந்த பூமியில் நல்லா இருப்பேன், முதல் தரமான ஒரு வாழ்க்கையை வாழ்வேன், தேவன் எனக்கான வைத்திருந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் பூமியில் பெற்று வாழ்வேன் என்று சொல்லுகின்ற ஒரு வைராக்கியம், ஒரு வாஞ்சை, ஒரு ஆசை, தீராத ஒரு பற்று தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மீது நமக்கு உண்டாவதாக. ஆமென். கர்த்தருடைய வாக்குகளுக்கு கரங்கள் தட்டி கர்த்தரை வாழ்த்துவோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். தொடரும். ஆமென். இன்றைக்கு இன்னும் 2 days, 4ஆம் தேதியா, ஞாயிற்றுக்கிழமை, மீதி செய்தி 4ஆம் தேதி வரும்.